So, very good morning. In the last class, நம்ம வந்து பேசிக்ஸா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி, ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் பேத்தாலஜி, என்னென்ன டிசீஸ் வந்து எப்பப்போ எபிடமிக் இம்பேக்ட் பாஸ் பண்ணுச்சு, இந்த மாதிரியான திங்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம், எஸ்டர்டேஸ் கிளாஸ். ஸோ வி வில் கோ டு த குவிக் ரிவிஷன். அந்த ஒரு சின்ன குவிக் ரிவிஷன் போயிட்டு என்னோட கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல எப்பயுமே ரொட்டீனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்னு பார்த்தா important fathers in plant pathology, father of plant pathology, father of plant pathology like Anton Liebery, father of Indian plant pathology E.J. Butler. அவருக்கு அடுத்து பார்த்தோம்னா who discovered the Bordeaux mixture, அது அப்பப்போ கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். TMA Millard discovered Bordeaux mixture. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எஸ்பெஷலி த பெனிசிலின். இந்த பெனிசிலின் antibacterial antibiotic, even more specifically ஒரு டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பெனிசிலின் வந்து dash is the first discovered antifungal antibiotic. பெனிசிலின் வந்து antibacterial antibiotic, antifungal தான், பட் மெயின்லி antibacterial. ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் antifungal antibioticனா அது ஸ்ட்ரெப்டோமைசின் தான், பெனிசிலின் கிடையாது. பெனிசிலின் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் antibacterial antibiotic. ஸோ அதனால பெனிசிலினை நம்ம எப்பயுமே கொஞ்சம் வி ஹாவ் டு புட் மோர் ஃபோக்கஸ் ஆன் பெனிசிலின். இந்த பெனிசிலினை யார் டிஸ்கவர் பண்ணா சார்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். எந்த இயர்? 1928 to 29. அதுக்காக அவருக்கு எந்த இயருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, எந்த கேட்டகரியில் கொடுத்தாங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பெனிசிலின் ரிலேட்டடாக எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் வந்து இந்த செயின்ட் ஆந்தனிஸ் ஃபயரோட காசேட்டிவ் என்ன? Causative in the sense, sometimes they may be expecting a disease. Optional disease இருந்துச்சுன்னா you have to select ergot. So instead of disease pathogen இருந்துச்சுன்னா you have to select claviceps purpurea or claviceps fusiformis. ரெண்டு different fungal pathogens இருக்கு. ஸோ ரைன்னு வரும்போது ergot of rye, ergot of rye அப்படின்னு வரும்போது இட்ஸ் எ claviceps purpurea. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ரொட்டீனாக இருக்கக்கூடியது. இது இல்லாமல் சம் யூனிக் கொஷின்ஸ் இருக்கு. அது ஈவன் நம்ம யூஜி படிக்கும் போதும் சரி, வாட் ஆர் தி எக்ஸாம்ஸ் வி ஆர் அப்பியரிங், இந்த கொஷின்ஸ் வந்து தேர் வில் பி ஹியூஜ் இம்பேக்ட். ஒன் இஸ் ஐரிஷ் ஃபெமைன். ஐரிஷ் ஃபெமைன் எந்த இயர் வந்துச்சு? ஐரிஷ் ஃபெமைன் எதனால வந்துச்சு? லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, எஸ்பெஷலி த பேத்தஜன் ஃபைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் எந்த கண்ட்ரியில? அயர்லாந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஐரிஷ் ஃபெமைன் ரிலேட்டடான informations we have to focus more, especially the year 1845. Some places they are referring 1846, exactly 1845. And students, please mute your audio. Please mute your audio. If you have any doubt, at the time you can unmute your audio, no problem. Yeah, thank you. ஸோ ஐரிஷ் ஃபெமைனுக்கு அடுத்து இந்தியன் கண்டெஸ்ட். ஈவன் ஏஓ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது வி ஹாவ் டு ஃபோக்கஸ் இந்தியன் கண்டெஸ்ட் மோர் ஆன் த ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் இந்தியன் கண்டெஸ்ட்க்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் நவ்டேஸ் வந்து இந்தியன் ரிலேட்டட் திங்ஸ் தான் கொஷின்ஸில் அதிகமாக கேட்பாங்க. ஈவன் சிலபஸ்லேயுமே இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் யூஜி சிலபஸ்லேயுமே அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் இந்தியன் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ஸ் டு த இந்தியா, the major famine happened in India due to the plant disease means Bengal famine. Even the right word is Great Bengal famine. ஒரு சில இடத்துல the Great Bengal famine மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல பெங்கால் ஃபமைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பெங்கால் ஃபமைன் எதனால வந்துச்சு? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. அதனால இங்க இந்த 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ்மே நம்ம படிச்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நேம் ப்ரௌன் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், செகண்ட் ஒன் ஹெல்மிண்டோஸ்போரியம் லீவ் ஸ்பாட், தேர்ட் ஒன் செசாம் லீவ் ஸ்பாட். மூணுமே ஒரே டிசீஸ் தான். 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆர் கிவன் ஃபார் சிங்கிள் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ டைமுக்கு டைம் அவங்க ஒரு புது புது நேம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்த டைம்ல படிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதோட ஓல்டு நேம் வந்து ஹெல்மிண்டோஸ்போரியம் லீவ் ஸ்பாட். அதுக்கு அடுத்து அதை செசாம் லீவ் ஸ்பாட்டை சினானிம்ஸாக கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் நேம் வந்து ப்ரௌன் லீஃப் ஸ்பாட். இதுதான் அந்த டிசீஸோட 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ், பட் காமன் டிசீஸ், சிங்கிள் டிசீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸை காஸ் பண்ற பேத்தஜன் பார்த்தோம்னா அட் த டைம் 1943 அப்பதான் அந்த எபிடமிக் வந்து பீக்ல இருந்துச்சு. பெங்கால் ஃபமைன் பீக்ல இருந்துச்சு 1943ல.
ஸோ அந்த டைம்ல வந்து அந்த பேத்தஜனோட நேம் வந்து ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே. ஐ ரிப்பீட் ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே. ஸோ அந்த ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசேன்றத அதுக்கு அடுத்து பைபோலாரிஸ் ஒரைசே அப்படின்னு மாத்துனாங்க. பைபோலாரிஸ். அந்த பர்ட்டிகுலர் ஹெல்மிந்தோஸ்போரியம் கொனிடியா வந்து அதோட போத் எண்டுல இருந்து க்ரோ ஆகும். அதனால பைபோலாரிஸ் ஒரைசே அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ கரண்ட்லி அதோட நேம் வந்து பேஸ்ட் ஆன் த செக்ஷுவல் ஸ்டேஜ், பேஸ்ட் ஆன் த டீலியமா ஃபார் செக்ஷுவல் ஸ்டேஜ், காக்லியோபோலஸ் மியாபியானஸ். காக்லியோபோலஸ் மியாபியானஸ். கிட்டத்தட்ட 3 different names for the particular disease, 3 different pathogen for the particular causative. ஆனா எல்லாமே சேம் தான். First Helminthosporium leaf spot, then followed by sesame leaf spot and brown leaf spot. 3 different names. And pathogen வரும்போது Helminthosporium oryzae, Bipolaris oryzae, at present Cochleobolus meavianus. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு ஏன் நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இதுலேருந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏ கொஸ்டின் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் கிரேட் பெங்கால் ஃபமைன். ஸோ இது இல்லாமல் தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் பண்ண மேஜர் எபிடமிக்ஸ் லைக் பஞ்ச் டைப் ஆஃப் பனானா, இந்த விருப்பாக்ஷி ரீஜியன், rice blast, rice bacterial leaf blight, rice brown spot, sugarcane red rot, இதெல்லாம் வந்து இட்ஸ் எ மேஜர் டிசீசஸ் இந்த தமிழ்நாடு ரீஜியன். ஓகேங்களா, இன்னமும் இதெல்லாமே மேஜர் டிசீசஸ் தான். ஸோ இந்த மேஜர் டிசீசஸ் எந்தெந்த பீரியட்ல எந்தெந்த லொக்கேஷன்ல வந்து இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எபிடமிக் ஃபார்மா, ஐ மீன் மேசிவ் ஃபார்மா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தட் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் இது வந்து லாஸ்ட் கிளாஸோட ஒரு ஸ்மால் ரிவிஷன் தான். ஐ எம் நாட் கோயிங் வெரி டெப்த் இன் டு தட். ஸோ இன்னைய கிளாஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைய கிளாஸ் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் அண்ட் பேத்தஜன்ஸ். பிளான்ட் டிசீசஸ் எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பண்ணலாம். அடுத்து வந்து பேத்தஜன்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ். ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் இன்னைய கிளாஸ்ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சிம்டம்ஸ், விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் பேத்தஜன். சிம்டம்ஸ் மீன்ஸ் விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் பேத்தஜன். ஓகேங்களா, இது வந்து பேத்தலஜிக்கல் கான்டெக்ட்ல. இதே வந்து டிஃபிஷியன்சி போனீங்கன்னா விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி. டிசார்டர் போனீங்கன்னா விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் டிசார்டர். டாக்ஸிசிட்டி போனீங்கன்னா விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸிசிட்டி. ஸோ சிம்டம்ன்றது விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் எனி பயாட்டிக் ஆர் ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ். அதுதான் கரெக்டான டெஃபினேஷன் ஃபார் சிம்டம்ஸ். ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் மார்ஃபலாஜிக்கல் சிம்டம், அனதர் ஒன் இஸ் ஹிஸ்டாலஜிக்கல் சிம்டம். ஸோ இந்த மார்ஃபலாஜிக்கல் சிம்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பார்க்குறோம் அதுதான் மார்ஃபலாஜிக்கல் சிம்டம். இந்த ஹிஸ்டாலஜிக்கல் சிம்டம் வி நீட் மைக்ரோஸ்கோப். ஏன்னா இன்டர்னலாக டிஷ்யூஸ்ல வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு, ஜைலம் டிஷ்யூஸ் பிரேக் ஆயிருக்கா, ஃப்ளோயம் டிஷ்யூஸ் நெக்ரோடைஸ்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் சிம்டம். ஸோ நம்ம கண்ணால பார்க்கறது மார்ஃபலாஜிக்கல், மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கறது ஹிஸ்டாலஜிக்கல். ஹிஸ்டோ அப்படின்னா டிஷ்யூஸ்குள்ள இருக்கிற சேஞ்சஸ். டிஷ்யூஸ்குள்ள இருக்கிற சேஞ்சஸை நம்ம பார்க்கணும்னா வி நீட் மைக்ரோஸ்கோப். ஓகேங்களா. ஸோ ஈவன் நீங்க ஏஓ ஆனதுக்கப்புறம் சம் ஆஃப் யூ மேபி பிளேஸ்ட் இந்த சீட் ஹெல்த் டெஸ்டிங். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து சீடை டிசெக்ட் பண்ணி உள்ளே என்ன கைண்ட் ஆஃப் பேத்தஜன்ஸ் இருக்கு, என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்றதெல்லாம் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் இன்செக்ட் எக்ஸ் இருக்கலாம், இன்செக்ட் கேஜஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஹிஸ்டோபேத்தாலஜி ஆர் ஹிஸ்டாலஜி. ஸோ இதுக்கு அடுத்து based on this morphology and histology, 4 different types of symptoms are there. One is color change. The first symptom of most of the diseases are yellowing, especially 2 different pathogens. 2 different pathogen இந்த yellowing எப்பயுமே காஸ் பண்ணும். ஒன்னு வைரஸ் இன்டியூசிங் மொசைக். வைரஸஸ் எல்லாம் at particular point இனிஷியலா மொசைக் காஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைட்டோபிளாஸ்மா ஆர் மைக்ரோபிளாஸ்மா இன்டியூசிங் yellowing. ஓகே, yellows சொல்லுவோம். மொசைக்கும் எல்லோஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட், மொசைக் வந்து லீஃப்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லோஸ் வந்து ஹோல் பிளான்ட்டுமே எல்லோ கலர்ல இருக்கும். தட் இஸ் எல்லோஸ். மொசைக்கை காஸ் பண்றது 99% வைரஸ், எல்லோஸை காஸ் பண்றது 95% ஃபைட்டோபிளாஸ்மா. ஸோ இது வந்து கலர் சேஞ்ச். குளோரோசிஸ்னா டிவைட் ஆஃப் குளோரோஃபில், ரிடக்ஷன் ஆஃப் குளோரோஃபில். நெக்ஸ்ட் வந்து நெக்ரோசிஸ்னா டீஜெனரேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். செல்லுல இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் இருக்குங்களா, இட்ஸ் எ லேயர். புரோட்டோபிளாஸ்ட்ன்றது இன்னர் லேயர்.
ஸோ அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை பிரேக் பண்ணி உள்ள இருக்கிற கண்டென்ட்டை வெளியேற்றிட்டு அந்த பர்டிகுலர் செல்லை அந்த பர்டிகுலர் செல் இருக்கிற டிஷ்யூஸை கம்ப்ளீட்டாக கொள்றது. தட் இஸ் நெக்ரோசிஸ். ஓகேங்களா? இந்த நெக்ரோசிஸ்ல 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ரெஸ்ட்ரிக்டட் நெக்ரோசிஸ், டேம்பிங் ஆஃப். ஐ வில் கோ வித் சிங்கிள் எக்ஸாம்பிள். டேம்பிங் ஆஃப். ரெஸ்ட்ரிக்டட் நெக்ரோசிஸ்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும் நெக்ரோசிஸ் ஆகுது. டேம்பிங் ஆஃப்ல பார்த்தா அந்த நாற்றழுகல் நோய், நாட்டுடைய காலர் போர்ஷன், ஜஸ்ட் சாயில் லைனுக்கு மேல இருக்கிற அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல மட்டும்தான் நெக்ரோசிஸ் வரும். அது ரெஸ்ட்ரிக்டட் நெக்ரோசிஸ். எக்ஸ்டென்சிவ் நெக்ரோசிஸ்னா வில் கோ வித் பிளைட். லீஃப்ல பிளைட் அப்பியரன்ஸ் வருது. என்லார்ஜ் வெரி பிக் பிளைட்டட் ஸ்பாட், அது வந்து எக்ஸ்டென்சிவ். என்லார்ஜ்டு ஸ்பாட் எக்ஸ்டென்சிவ். அடுத்து உட்டி டிஷ்யூஸ்ல இருக்கிற நெக்ரோசிஸ். இந்த பர்டிகுலர் ஃபங்கஸ், வுட் ராட்டிங் ஃபங்கஸ் என்ன பண்ணுன்னா ட்ரீயோட ட்ரங்க் இன்சைட்ல காலனைஸ் ஆகி அங்க வந்து கேங்கர் காஸ் பண்ணும். எக்ஸ்டர்னலா நம்மளால கிளியரா அதை பார்க்க முடியாது. சம்டைம்ஸ் இன்டர்னலா ராட்டிங் இருக்கும். ஈவன் டியூ டு த இன்டர்னல் ராட்டிங் நீங்க பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் டு கோ வித் பெஸ்ட் எக்ஸாம்பிள் முருங்கை மரம். முருங்கை மரத்துல பார்த்தீங்கன்னா கம்மி எக்ஸுடேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், கம்மோசிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கம்மோசிஸ் வந்து டிசீஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். டிசீஸ் தான் ரீசன் சொல்ல முடியாது. Disease is also one of the reason. Due to the respiration, you may get gummosis. Due to the insect boring, sometimes gummosis வரலாம். So gummosis-க்கு 3 to 4 possible reasons இருக்கு, but main reason is disease. அடுத்து storage organ-ல வரக்கூடிய necrosis. So especially the soft rot of carrot. Soft rot of carrot பார்த்திருப்பீங்க. கேரட் மேல அழுகல், அந்த கேரட் அழுகல் நோய்ன்றது மேல வந்து கம்ப்ளீட்டா ராட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் நெக்ரோசிஸ். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கன் கேரட்ன்றது இட்ஸ் எ ரூட் டியூபர், இட் இஸ் எ ஸ்டோரேஜ் ஆர்கன். ஸ்டோரேஜ் ஆர்கன்ல வரக்கூடிய ராட்ஸ் எல்லாமே நெக்ரோசிஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம நீங்க யூஜில படிக்கும்போது கிளியரா படிச்சிருப்பீங்க. ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்பிளேசியா. ஹைப்பர்ட்ரோஃபின்னா எக்ஸசிவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் செல். ஜென்ரலா ஒரு செல் வந்து ஒரு அசம்ஷனுக்கு 1 மில்லிமீட்டர் இருக்குன்னா இந்த ஹைப்பர்ட்ரோஃபி வந்த செல் வந்து 10 சென்டிமீட்டர் போகும். ஓகே, 1 into 10 இல்ல, 1 into 100. 1 into 100 ஹைப்பர்ட்ரோஃபி, எக்ஸசிவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் செல் ஆர் இன்க்ரீஸ் இன் செல் சைஸ். அடுத்து ஹைப்பர்பிளேசியா, மாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல், இன்க்ரீஸ் இன் நம்பர். மாஸ் மல்டிப்ளிகேஷன், ஒரு செல் டிவைட் ஆகி இன்னொரு செல் ஆகுது, பைனரி ஃபியூஷன். 2 செல் டிவைட் ஆகி 4 செல் ஆகுது, சேம் பைனரி ஃபியூஷன். பட் இந்த ஹைப்பர்பிளேசியா கண்டிஷன்ல ஒரு செல் 4 ஆகும், 4 செல் 12 ஆகும், 12 செல் வந்து 4 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ இதுதான் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளேசியா. இதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். ஓகேங்களா? அதுதான் வந்து இதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டா ஹைப்போபிளேசியா. இது வந்து ஹைப்பர்பிளேசியா அண்ட் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளேசியா வந்து எக்ஸசிவ் என்லார்ஜ்மெண்ட், மாஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ஹைப்போபிளேசியா ரெடக்ஷன், size reduction, shoestring symptom, phone leaf symptom, little leaf of brinjal, shoestring in papaya, இதெல்லாமே வந்து ஹைப்போபிளேசியா. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நான் உங்களுக்கு இங்கே பிக்சோரியலா காமிக்கிறேன். வாட் எவர் we have discussed. இந்த பர்டிகுலர் லீஃப், ஃபர்ஸ்ட் லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் குளோரோசிஸ். இது என்ன லீஃப் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் லீஃப், எனிவன்? குளோரோசிஸ் ஃபர்ஸ்ட் லீஃப், அது என்ன கிராப், என்ன லீஃப் யாராவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் கிராப், என்ன கிராப்? ஓகே, ஃபைன். இது வந்து டொபாக்கோ லீஃப் அண்ட் த டிசீஸ் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இது வந்து குளோரோசிஸ், டிவைட் ஆஃப் குளோரோஃபில். இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனை பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் டிவைட் ஆஃப் குளோரோஃபில். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் நெக்ரோசிஸ். நெக்ரோசிஸ் மீன்ஸ் டெத் ஆஃப் டிஷ்யூ. இது வந்து சன்ஃப்ளவர் லீஃப். Sunflower leafல I'm just showing the sunflower necrosis virus. It's a virus infestation, sunflower necrosis virus. So இந்த ஒரு particular region பார்த்தா this is necrotized tissues, necrosis. ஓகேங்களா? So we'll go to the next one. Hypoplasia, reduction. ஓகேங்களா? இது வந்து நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து little leaf of brinjal. The symptom is little leaf of brinjal. நீங்க இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இட்ஸ் எ லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ். ஈவன் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் இதை மைக்கோபிளாஸ்மான்ற மாதிரி தான் கேட்டுருக்காங்க. ஸோ மைக்கோபிளாஸ்மா டிசீஸ், மைக்கோபிளாஸ்மா ஒரு ஃபைட்டோபிளாஸ்மா டிரான்ஸ்மிட்டட் பை பிசிமோனாஸ் பிசிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இட்ஸ் அ லீஃப் ஹாப்பர் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்.
ஸோ இது வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால். ஹைப்போபிளேசியா, ரெடியூஸ்டு லீஃப் சைஸ் ஆர் ரெடியூஸ்டு ஃபிளார் சைஸ், அதுதான் ஹைப்போபிளேசியா. அடுத்து ஹைப்பர் பிளேசியா அண்ட் ஹைப்பர்ட்ரோஃபி. இந்த ரெண்டு பிக்சர்லையுமே கிளியரா கொடுத்துருக்கேன். ரூட் போர்ஷன் ஆர் ஸ்டெம் போர்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் போர்ஷன், செகண்ட் ஒன் ரூட் போர்ஷன். எக்ஸசிவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த டிஷ்யூஸ், மாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த செல்ஸ், இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் இஸ் த டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ரொட்டீன் கொஸ்டின். ஸோ தட் வில் பி த டிபிக்கல் example for that hyperplasia as well as hypertrophy. And next classification of plant diseases based on the type of infection. எங்க அந்த particular pathogen infect பண்ணுது, எந்த regionல அந்த particular pathogen infect பண்ணுது, அதை பேஸ் பண்ணி based on the type of infection. First one, localized disease. Localized diseaseனா எங்கெல்லாம் வந்து டிசீஸ் அந்த பேத்தஜன் லேண்ட் ஆகும் அங்க மட்டும் தான் சிம்டம் காஸ் பண்ணும். ஸோ இப்போ இங்க ஒரு பிக்சர், ஃபர்ஸ்ட் பிக்சர், இட்ஸ் எ கிரவுண்ட்நட் லீவ். யாராவது அது என்ன டிசீஸ் சொல்ல முடியுமா? எனிவன்? பார்ட்டிசிபென்ட்ஸ் ப்ளீஸ். நான் இங்க yeah, very good, thank you so much. It's a ticca leaf spot, especially it's a late ticca leaf spot. ஓகேங்களா? ticca leaf spotல 2 types இருக்கு, இயர்லி டிக்கா, லேட் டிக்கா லீஃப் ஸ்பாட். இது வந்து நான் எந்த பேசிஸ்ல லேட் டிக்கான்னு சொல்றேன்ட்டு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன். சம்டைம்ஸ் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட நம்ம இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து லேட் டிக்கா லீஃப் ஸ்பாட். லேட் டிக்கா லீஃப் ஸ்பாட் நான் எதை பேஸ் பண்ணி சொல்றேன்னா, லேட் டிக்கா லீஃப் ஸ்பாட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுன்னா எப்பயுமே லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் லீஃப் தான் காமிப்போம். ஓகேங்களா? Early tica leaf spot காமிக்கணும்னா we will show you the upper leaf surface. Upper leaf surface with yellow halo. With yellow halo, early tica. Without yellow halo, carbon black color, late tica, also on the lower surface of the leaf. Late tica, lower surface, early tica, upper surface. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃபரன்ஸ். உங்களுக்கு காமிக்கும் போது லோயர் சர்ஃபேஸ் காமிச்சா தட் இஸ் லேட் டிக்கா, அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப் காமிச்சா தட் இஸ் இயர்லி டிக்கா. ஏன்னா இயர்லி டிக்கா லோயர் சர்ஃபேஸ்ல பெரும்பாலும் வராது, வரும் பட் பெரும்பாலும் வராது. ஓகேங்களா? ஒன் மோர் ரீசனும் இருக்கு இதை நான் லேட்டிக்கான்னு சொல்றதுக்கு. ஸோ இந்த ஸ்மால் ரெட்டிஷ் கலர் திங்ஸ் இதெல்லாம் வந்து ரஸ்ட் டிசீஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நாட் ஓன்லி தமிழ்நாடு, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லேட்டிக்கா வருதுன்னா டெஃபினட்டா ரஸ்ட்டும் வரும். ரஸ்ட் டிசீஸ், பக்சினியா பேத்தஜனோட இன்ஃபெஸ்டேஷனும் சேர்ந்தே இருக்கும். லேட்டிக்கா பிளஸ் த ரஸ்ட், இந்த ரெண்டுமே எப்பயுமே காமனா தான் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ அதனாலையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரஸ்ட் இருந்துச்சுன்னா இட்ஸ் லேட்டிக்கா. ஓகேங்களா? ஸோ இது வந்து லோக்கலைஸ்டு டிசீஸ். எங்க பேத்தஜன் லேண்ட் ஆச்சோ அந்த இடத்துல ஸ்பாட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. திஸ் இஸ் எ லோக்கலைஸ்டு டிசீஸ். சிஸ்டமிக் டிசீஸ்னா பேத்தஜன் உள்ள என்ட்ராய்டும், போஸ்ட்டுக்குள்ள என்ட்ராய்டும், ஹோல் பிளான்ட்டுமே சஃபர் ஆகும், என்டையர் பிளான்ட்டுமே. ஸோ அந்த செகண்ட் பிக்சர் அது என்ன கிராப்னு யாரால சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் கிராப். ஃபர்ஸ்ட் பிக்சர் கிரவுண்ட்நட் லேட்டிக்கா. இந்த செகண்ட் பிக்சர் என்ன கிராப்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? ஓகே ஃபைன். ஸோ இந்த இது வந்து சில்லி லீஃப் கோல் வைரஸ். இட்ஸ் எ சில்லி பிளான்ட். ஓகேங்களா? கம்ப்ளீட் லீஃப் கோல், சில்லி லீஃப் கோல் வைரஸ். இந்த சிஸ்டமேட்டிக் டிசீசஸ்னு பார்க்கும்போது எல்லா வைரஸஸுமே சிஸ்டமேட்டிக் தான். ஆல் த வைரஸஸ் ஆர் சிஸ்டமேட்டிக், டாப் டு பாட்டம், ரூட் டிப் டு ஷூட் டிப், எல்லா ஃபுல் பிளான்ட்டுமே ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் வைரஸஸ். இது இல்லாம சம் பைட்டோபிளாஸ்மா லைக் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் ஆர் செசம் பில்லோடி, அதுவுமே சிஸ்டமேட்டிக் தான். தென் குரோமிஸ்டா ஆர் ஊமைக்கோட்டா பேத்தஜன்ஸ், டவுனி மில்லி காஸ் பண்ணும். குரோமிஸ்டா ஃபைலம், ஊமைக்கோட்டா குரோமிஸ்டா கிங்டம், ஊமைக்கோட்டா ஃபைலம். ஓகேங்களா? ஸோ இந்த குரோமிஸ்டா கிங்டம், ஊமைக்கோட்டா ஃபைலத்துல இருக்கக்கூடிய டவுனி மில்டியூ பேத்தஜன்ஸ், அது பங்கை கிடையாது, இட்ஸ் எ ஊமைசிட்ஸ். டவுனி மில்டியூ பேத்தஜன்ஸ், இந்த டவுனி மில்டியூ பேத்தஜன்ஸ்ல எஸ்பெஷலி கிரீன் ஏர் ஆஃப் கம்பு, கிரேசி டாப் ஆஃப் மெய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன், சிஸ்டமேட்டிக் டிசீசஸ். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது இல்லாமல் பேஸ்ட் ஆன் த சர்வைவல், பர்பச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் த சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ சாயில் பார்ன் டிசீசஸ் மெயின்லி சாயில்ல மட்டும்தான் இருக்கும், சாயில்ல மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் எடுக்கும். டேம்பிங் ஆஃப், வெல் நோன் எக்ஸாம்பிள் ஆஃப் சாயில் பார்ன் டிசீசஸ், டேம்பிங் ஆஃப்
by Pythium aphanidermatum, and root rot of papaya by Rhizoctonia solani, root rot of tomato by Rhizoctonia solani. ஓகேங்களா? அடுத்து சீட் பான் டிசீசஸ். ஸோ இது வந்து ஒரு ஆம்னிப்ரெசன்ட் கொஸ்டின். லூஸ் மட் ஆஃப் வீட், இன்டர்னல் சீட் பான் டிசீஸ். லூஸ் மட் ஆஃப் வீட் பை உஸ்டிலாகோ நூடா ட்ருட்டுசி, ஈவன் ப்ரெசன்ட் நேம் உஸ்டிலாகோ ட்ருட்டுசி. ரெண்டு நேமே இருக்கு, உஸ்டிலாகோ நூடா ட்ருட்டுசி ஓல்டு நேம், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் நேம் உஸ்டிலாகோ ட்ருட்டுசி. இது ஒரு இன்டர்னலி சீட் பான் டிசீஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். லூஸ் மட் ஆஃப் வீட் வந்து இன்டர்னலி சீட் பான் டிசீஸ். ஸோ நம்ம கண்டிஷனுக்கு மேஜர் டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரைஸ் பிளாஸ்ட். ரைஸ் பிளாஸ்ட் பை மேக்னோபோர்த்தா கிரிசியே, இதுதான் கரண்ட் நேம். மேக்னோபோர்த்தா கிரிசியே ரைஸ் பிளாஸ்ட். எக்ஸ்டர்னலி சீட் பான் டிசீஸ். இன்டர்னலி சீட் பான் லூஸ் மட் ஆஃப் வீட், எக்ஸ்டர்னலி சீட் பான் மேக்னோபோர்த்தே ஒரைசே. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஏர்பான் டிசீஸ் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த லீவ் ஸ்பாட் டிசீஸ் ஏர்பான் டிசீஸ். ஈவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இயர்லி டிக்கா லீவ் ஸ்பாட், ஈவன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, திஸ் இஸ் இயர்லி டிக்கா லீவ் ஸ்பாட். தேர் வில் பி a small yellow halo. ஓகே, ஐ எம் ஷோயிங் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ். நான் இங்க உங்களுக்கு அப்பர் சர்ஃபேஸ் தான் காமிச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் இயர்லி டிக்கா லீவ் ஸ்பாட் காஸ்டு பை செர்கோஸ்போரா அரக்கிடிகோலா. இயர்லி டிக்காவோட பேத்தஜன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செர்கோஸ்போரா அரக்கிடிகோலா ஸ்டார்ட்ஸ் வித் ஏ, ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். அரக்கிடிகோலா இயர்லி டிக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்லி டிக்கா ஏர்பான், லேட்டிக்கா ஏர்பான், எல்லா ரஸ்ட் டிசீஸ் ஏர்பான், எல்லா பவுட்ரி மில்லியூ ஏர்பான், வாட் எவர் த லீவ் ஸ்பாட் டிசீஸ், இலை புள்ளி நோய் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஏர்பான் டிசீசஸ். ஓகேங்களா? ஃபோர்த் கேட்டகரி வெக்டார்பான். மோஸ்ட் ஆஃப் த வைரஸ், ஓகேங்களா, 80% ஆஃப் த வைரஸ் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டார் இன்செக்ட்ஸ், 80%. அதுக்கு அடுத்து ஆல் த ஃபைட்டோபிளாஸ்மா டிசீஸ் ஃபுல்லாகவே வெக்டார்பான் தான். லீஃப் ஹாப்பர் தான், கம்ப்ளீட்டா லீஃப் ஹாப்பர் தான். ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் வெக்டார்பான் கௌபி ஏபிட்பான் மொசைக் வைரஸ். நான் ஏன் இது எக்ஸாம்பிளா கொடுத்தேன்னா, அந்த டிசீஸோட நேம் ஆர் வைரஸோட நேம்லயே ஏபிட் இருக்கும். கௌபி ஏபிட்பான் மொசைக் வைரஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இதுதான் அதோடைய சிம்டம், கௌபி ஏபிட்பான் மொசைக் வைரஸ். ஈவன் இந்த இடத்துல அந்த ஏபிட்ஸை கொடுத்துருக்கேன், பிக்சர்ஸ் ஆஃப் ஏபிட்ஸ். So in the particular picture, two more insects is also there. One is a ladybird beetle, another one is a ant. In the ladybird beetle predating this aphid, it is a management for this aphids. Okay, so even management வரும்போது we have to focus much on that. Next வந்து extent of occurrence and distribution, geographical distribution. So இது ஒரு important classification of plant disease. So இதுல வந்து first வந்து endemic disease. Endemicனா confined to the particular location. ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட், கன்ஃபைன்டு டு த பர்டிகுலர் லொகேஷன், மாடரேட் ஆர் சிவியர் ஃபார்ம். கன்ஃபைன்டு டு த பர்டிகுலர் லொகேஷன், மாடரேட் ஆர் சிவியர் ஃபார்ம், அக்கரிங் எவ்ரி இயர், எல்லா வருஷமும் இருக்கும். சிவியராகவும் போகலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் இருக்கும் அந்த டிசீஸ், எல்லா இடத்துலையும் இருக்கவே இருக்காது. ஸோ டு கோ வித் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், potato wart disease in Darjeeling. Potato wart disease in Darjeeling by the pathogen Syncytium endobioticum. இதுதான் வந்து டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ திஸ் இஸ் த வாட் சிம்டம் ஆஃப் வாட் டிசீஸ் சிம்டம் ஆன் பொட்டேட்டோ. அண்ட் இதுதான் அந்த பேத்தஜன் Syncytium endobioticum. ஓகேங்களா? ஸோ உங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டீட்டெயில்டு பிக்சராக கொடுத்துருக்கேன். ஸோ இது இல்லாமல் மற்ற டிசீசஸ் எது பார்த்தோம்னா, எண்டமிக் டிசீஸ் கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ், நீல்கிரி ஊட்டியில். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் காஸ்ட் பை பிளாஸ்மோடியோஃபோரா பிரேசிகே இன் ஊட்டி. சிட்ரஸ் கேங்கர், இது வந்து ரீஜனல் ஸ்பெசிபிக். சிட்ரஸ் கேங்கர் மெயின்லி இந்தியா, ஜப்பான் அண்ட் சைனா. சிட்ரஸ் கேங்கர் இந்தியா, ஜப்பான் அண்ட் சைனா. சொர்க்கம் ரஸ்ட் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஓகேங்களா? பக்சினியா பர்பூரியா சொர்க்கம் ரஸ்ட் இந்தியா. ஸோ இது வந்து கன்ஃபைன் டு த பர்டிகுலர் லொகேஷன், மாடரேட் ஆர் சிவியர் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து எபிடமிக். ஈவன் உங்களுக்கு இது எபிடமிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கோ வித் த ரியல் வேர்ல்டு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் எல்லாம் வி ஆல் ஃபேஸ்டு த கோவிட் பேண்டமிக், அதனால ஹைலி சஃபர்டு, வி ஆல் ஹைலி சஃபர்டு. இந்த கோவிட் வரும்போது, இப்போ நான் கோவிட் பேண்டமிக்ன்ற வேர்டு யூஸ் பண்ணேன். பட் கோவிட் அட் த இனிஷியல், சைனாலேருந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது இனிஷியல் ஸ்டேஜ், எஸ்பெஷலி இந்த 2020 மார்ச் ஏப்ரல் மே, இந்த 3 மாசமே வந்து அதை எபிடமிக்னு தான் சொன்னாங்க. நீங்க நியூஸஸ் வந்து கிளியரா ரீகால் பண்ணி பாருங்க. ஈவன் பேக் ஃபைல்ஸ் எல்லாம் கூட போய் செக் பண்ணி பாருங்க.
மார்ச், ஏப்ரல் இந்த 2 மாசம் வந்து கோவிட் எபிடமிக்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் அத பேண்டமிக்னு டர்ன் பண்ணாங்க. ஏன்னா, தே ஹேவ் கிளியர்லி ஸ்டேட்டட் நியூஸ்ல, மீடியாஸ்ல அத கிளியரா குடுத்திருந்தாங்க. எபிடமிக்னா சடன் அவுட்பிரேக் ஆஃப் எ டிசீஸ் பீரியாடிக்கலி வித்தின் எ ஷார்ட் பீரியட் ஓவர் எ வைட் ஏரியா. அது ஒரு சடன் அவுட்பிரேக் கோவிட்ன்றது ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸ்ப்ரெட் ஆயிட்டு இட் வில் பிகம் எ சிவியர் ஃபார்ம் காசிங் எக்ஸ்டென்சிவ் லாஸ் ஆர் கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன். கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா கொன்னுறது. கம்ப்ளீட் டெஸ்ட்ரக்ஷன். இதுதான் எபிடமிக்கோட நேச்சர். சடனா ஸ்ப்ரெட் ஆகும். வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆயிட்டு சிவியர் லாஸ் காஸ் பண்ணும். இல்ல கம்ப்ளீட்டா கொன்றும். இதுதான் வந்து எபிடமிக்கோட நேச்சர். அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் எபிடமிக் தான் சொன்னாங்க. ஏன்னா எபிடமிக்கோட நேச்சரே என்னன்னா லெஸ் தென் 100 கண்ட்ரீஸ் ஒரு பர்டிகுலர் டிசீஸ் வந்து லெஸ் தென் 100 கண்ட்ரீஸ்ல மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் எபிடமிக். அதே பர்டிகுலர் டிசீஸ் மோர் தென் 100 கண்ட்ரீஸ் போச்சுன்னா இட் இஸ் எ பேண்டமிக். ஓகேங்களா? ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் கோவிட் வந்து 160 கண்ட்ரீஸ்ல ரிப்போர்ட் பண்ணதுனால it is termed as a pandemic, COVID pandemic. Now we are calling it as COVID pandemic. So plant disease epidemic the best example னு பார்த்தோம்னா late blight of potato. இது first originate ஆகும்போது 1845 to 1901 வரைக்கும் கூட இது வந்து ஒரு epidemic disease தான். Now it is pandemic. At the time it is epidemic disease. Even wheat stem rust-ம் epidemic தான் ஆரம்பிச்சது. Now it is pandemic. இது இல்லாம இன்னமும் எபிடமிக்கா இருக்கிற டிசீசஸ்னு பார்த்தோம்னா வீட் பவுடரி மில்டியூ லெஸ் தென் 100 கண்ட்ரீஸ், வீட் பவுடரி மில்டியூ, சுகர் கேன் ரெட் ராட் லெஸ் தென் 100 கண்ட்ரீஸ், டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப் வைன், ரைஸ் பிளாஸ்ட் இது எல்லாமே வந்து 100 கண்ட்ரீஸ் ஃபுல்லாக தான் இப்போ வரைக்கும் சிவியர் மார்டாலிட்டி காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தீஸ் டிசீசஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி எபிடமிக். ஐ வில் ரிப்பீட்: ரைஸ் பிளாஸ்ட், டவுனி மில்டியூ ஆஃப் கிரேப் வைன், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், பவுடரி மில்டியூ ஆஃப் வீட் இதெல்லாமே இன்னமும் எபிடமிக் டிசீசஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போராடிக்னா எப்போ வரும்னே தெரியாது. வந்தாலும் ஏதோ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ல மட்டும்தான் வரும். ஆனா எந்த லொக்கேஷன் நம்ம கரெக்டா சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் வரும், எங்க வேணாலும் வரும். ஆனா நம்மளால கிளியரா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் ஸ்போராடிக்கோட கண்டிஷன். விச் அக்கர் அட் irregular interval ஓவர் லிமிட்டெட் ஏரியா. ஏதோ ஒரு சின்ன லொக்கேஷன்ல தான் வரும். பெருசாலாம் எபிடமிக் ஆர் பேண்டமிக் இந்த கண்டிஷன்ஸ்லாம் போகவே போகாது. ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஃபிஷேரியம் மில்ட் ஆஃப் காட்டன் ஆர் பனானா. இப்போ இந்த ஃபிஷேரியம் மில்ட் ஆஃப் பனானா மேஜரா எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. எஸ்பெஷலி தேனி டிஸ்ட்ரிக்ட்ல அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். இது சம்டைம்ஸ் இட் வில் பி இந்த கொஸ்டின் ஃபார் வைவா, அதனால கிளியரா சொல்றேன். தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபாலோடு பை திருச்சி டிஸ்ட்ரிக்ட். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல மெயினா தேனி தான் ஃபிஷேரியம் மில்ட் ஆஃப் பனானா. பட் இட் இஸ் எ ஸ்போராடிக் டிசீஸ் இந்த பர்டிகுலர் லொகேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வேர்ல்டு வைட் பார்த்தா ஆப்பிரிக்கா இஸ் ஹைலி சஃபரிங் வித் ஃபிஷேரியம் மில்ட் ஆஃப் பனானா. அடுத்து வீட் லூஸ்மெண்ட். அதே மாதிரி இந்த வீட் லூஸ்மெண்ட் மேஜரா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா இந்த ரீஜன்ல மட்டும்தான் இருக்கு மேஜரா வீட் லூஸ்மெண்ட். உஸ்லாகோ, நூடா, புருட்டுசி. ஸோ அடுத்த லாஸ்ட் திங் பேண்டமிக் டிசீஸ். பேண்டமிக்னா இது ஒரு 100 கண்ட்ரியை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா தட் இஸ் பேண்டமிக். ஒரு பர்டிகுலர் டிசீஸ் ரிப்போர்ட்டட் இன் மோர் தென் 100 கண்ட்ரிஸ் தட் இஸ் கால்ட் அஸ் பேண்டமிக் டிசீஸ். ஓகேங்களா? பேண்டமிக் டிசீஸ். ஸோ அதுதான் அதோட கண்டிஷன். காசிங் மாஸ் மார்டாலிட்டி. இந்த மாஸ் மார்டாலிட்டின்ற வேர்டு வந்து எப்பயுமே பேண்டமிக் கூடவே இருக்கும். பேண்டமிக்னாலே மாஸ் மார்டாலிட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் கான்டினென்ட். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு பிளான்ட் டிசீஸ்ல 2 பேண்டமிக் தான். ஒன்று லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, அனதர் ஒன் இஸ் வீட் பிளாக் ஸ்டெம் ரஸ்ட். ஐ மென்ஷனிங் பிளாக் ஸ்டெம் ரஸ்ட். ஏன்னா ஒரு சில இடத்துல அதை பிளாக் ரஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல அது ஸ்டெம் ரஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால ஐம் ஜஸ்ட் மர்ஜ்டு வீட் பிளாக் ஸ்டெம் ரஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பேஸ்ட் ஆன் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இனாக்லம். ஸோ இது வந்து சில சமயம் ஏஓ எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், 2 different types. Simple interestனா whatever the pathogen undergoing monocycle, single pathogen cycle, monocycle, otherwise called as monocyclic epidemics. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் ஆர் மோனோசைக்ளிக் எபிடமிக்ஸ். சின்ன பேத்தஜன்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் சைக்கிள் தான் போகும். இப்போ ரைஸ் கிராப் இருக்கு, 3 months ரைஸ் கிராப் இருக்குன்னா அந்த 3 months ரைஸ் கிராப்குள்ள அந்த பேத்தஜன் ஒரே ஒரு சைக்கிள் தான் போகும். ஒரே ஒரு டைம் தான் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் ஆர் மோனோசைக்கிள் டிசீஸ். ஓகேங்களா?
ஸோ எக்ஸாம்பிள் டேம்பிங் ஆஃப் ரைசெப்டோனியா ரூட் ராட், ஸ்க்ளீரோசியம் ரால்சி, காலராட் இன் கிரவுண்ட்நட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். கிராப்போட சீசன்ல ஒரே ஒரு டைம் இன்ஃபெக்ஷன் எடுத்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். ஓகேங்களா? அதே கிராப்போட டியூரேஷன்ல மோர் தென் ஒன் டைம், ஓகேங்களா, மோர் தென் ஒன் டைம் செவரல் டைம்ஸ் போச்சுன்னா இட் இஸ் ஏ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். இந்த வீட் ஸ்டெம் ரெஸ்ட் இருக்கு. வீட் ஸ்டெம் ரெஸ்ட்ல 5 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். இதுல இந்த இரிடியல் ஸ்டேஜ் மட்டும் சிங்கிள் கிராப்லேயே வந்து வீட் கிராப் 3 to 4 months கிராப்ல கண்டினியூஸா இன்ஃபெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும். நாட் ஏ சிங்கிள் சைக்கிள், ஏ கண்டினியூஸ் சைக்கிள். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கண்டினியூஸா இன்ஃபெக்ஷன் எடுக்கும்போது அந்த கிராப்பால தாங்க முடியாது. இட் cannot withstand. Immediately it will be fallen off or it will be died. Okay, that is the impact of compound interest disease. Even in the rice blast, ஒரு லீஃப்ல டிசீஸ் இன்ஃபெக்ஷன் எடுக்கும், அடுத்த லீஃப் உடனே வித்தின் த சேம் பிளான்ட் அடுத்த லீஃப் உடனே போகும், இன்ஃபெக்ஷனை கண்டினியூ பண்ணும், அடுத்த லீஃப் போகும், இன்ஃபெக்ஷனை கண்டினியூ பண்ணும். பிளஸ் பவுடரி மில்டியூ. இந்த டிசீசஸ் எல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். Inoculum gets multiplied several times during a single crop growth or in a particular season. இதுல எது ரொம்ப worst condition கொண்டு போகும்னா compound interest disease. அதுதான் most important because the disease is spread in a very fast way. The disease is spread in a very fast way. Compound interest disease அதுதான் வந்து அதிகமான disease symptoms ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகமான டிசீஸ் சிம்டம் ப்ரொடியூஸ் பண்றது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். பட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது சார் எக்கனாமிக்கலா ஈல்டு லாஸ் அதிகமா காசு பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் தான். ஏன்னா அந்த பேத்தஜன் ஒரே ஒரு சைக்கிள் தான் போகும், அந்த சைக்கிள்குள்ளே அதோட டார்கெட்டை அதை அச்சீவ் பண்ணி ஆகும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேத்தஜன்ஸ் வந்து மல்டிபிள் சைக்கிள்ஸ் போடுறதுனால அது பொறுமையா ஃபுட் எடுத்துக்கும், பொறுமையா சாப்பிடும், அதனால அதுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்க்கு ஒரே ஒரு சைக்கிள் தான், ஒரு சான்ஸ் தான். அந்த ஒரு சான்ஸ்லேயே அது ஃபுட்டை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதால வந்து ரீப்ரொடக்ஷன் போக முடியும். நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த கிராப் அட்டாக் பண்ண முடியும். அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் தான் வந்து ஈல்டு லாஸ் அதிகமாக காசு பண்ணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் ஃபீல்டுக்குள்ள போனால் நிறைய தெரியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் இட் வில் பி மோர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த காசல் ஏஜென்ட் இட்ஸ் a very simple classification. ஸோ இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, பயாட்டிக், ஏபயாட்டிக். ஓகேங்களா? பயாட்டிக் ஏஜென்ட்ஸ், ஏபயாட்டிக் ஏஜென்ட்ஸ். பயாட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம். இதுலயும் ஐ எம் ஜஸ்ட் கிளாசிஃபைங் 3 to 4 டைப்ஸ். ப்ரொகாரியோட் சிங்கிள் செல் ஆர்கானிசம். ப்ரொகாரியோட் ஃபர்ஸ்ட் ஒன் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் இஸ் சிட்ரஸ் கேங்கர், பாஸ்டிலியஸ் வாஸ்குலர் பாக்டீரியா. எக்ஸாம்பிள் இஸ் சிட்ரஸ் கிரீனிங், பிஎஸ் டிசீஸ் ஆஃப் கிரேப் வைன். அடுத்து ஃபைட்டோபிளாஸ்மா. இதோட ஒரிஜினல் நேம், ப்ரெசன்ட் நேம் கேண்டிடேட்டஸ் ஃபைட்டோபிளாஸ்மா. ஓகேங்களா? பட் இன்னமும் எக்ஸாம்ஸ்ல வந்து மைக்கோபிளாஸ்மா எம்எல் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால வி ஹாவ் டு லுக் போத். எக்ஸாம்பிள் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், செசாம் பில்லோடி. அடுத்து ஸ்பைரோபிளாஸ்மா. இது ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம சைடு கிடையாது, தமிழ்நாடு சைடோ இல்லை இந்தியன் கண்டிஷன்லயோ கிடையாது. த எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் சிட்ரஸ் டப்போன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து யூகேரியோட். யூகேரியோட்னா the organism which possess true nucleus. Even prokaryote correct meaning வந்து ப்ரோனா primitive first, கேரியோட்னா நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் ஆர் primitive நியூக்ளியஸ். அதுதான் ப்ரோகாரியோட் அப்படின்றதுக்கான மீனிங். யூகேரியோட்னா ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ திஸ் பர்டிகுலர் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் possess மெம்பரேன் இருக்கும். பட் ப்ரோகாரியோட்ல மெம்பரேன் பெருசா இருக்காது. ப்ரோகாரியோட்டோட செல்வால் வந்து மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் லேயர். ஓகேங்களா? ஸோ யூகேரியோட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபங்கை, குரோமிஸ்டா, புரோட்டோசோவா, ஆல்கே, ஃபெனரகமிக் ஃபிளாரிங் பேராசைட், கஸ்குதா, லொராந்தஸ், ஒரபாங்கி, ஸ்ட்ரைகா. இந்த 4 ஃபெனரகமிக் ஃபிளாரிங் பேராசைட் அண்ட் நெமட்டோட் வந்து அண்டர் த கிங்டம் அனிமேலியா. ஈவன் என்டமாலஜிஸ்டும் நெமட்டோட் டீல் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ ப்ரெசன்ட் கண்டிஷன்ல பேத்தாலஜிஸ்ட் தான் டீல் பண்றாங்க. ஃப்ரம் 2019 onwards, தட் இஸ் த கண்டிஷன். அடுத்து மீசோபயோட்டிக் ஏஜென்ட்ஸ். மீசோபயோட்டிக்னா இது லிவிங்லயும் வரும், நான் லிவிங்லயும் வரும். அதுதான் மீசோபயோட்டிக்கோட மீனிங். இது எப்படி சார் லிவிங்லயும் நான் லிவிங்லயும் வரும்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லிவிங் ஆர்கானிசமா இருந்தா மட்டும்தான் அதால இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண முடியும். அதனால அது லிவிங். அட் த சேம் டைம் WH ஸ்டான்லி என்ன பண்ணாருன்னா கிறிஸ்டலைஸ் பண்ணிட்டாரு, சால்ட் மாதிரி மாத்திட்டாரு. அந்த சால்ட்டை கொண்டு போய் திரும்ப அவர் வந்து டொபாக்கோ பிளான் மேல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த சால்ட்ல இருக்கிற வைரஸ் வந்து திரும்ப டிசீஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் சால்ட்டே டிசீஸ் காஸ் பண்ற ஒரு நேச்சர் இருக்கிறதுனால
இட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் நான் லிவிங். ஓகேங்களா? அதுக்கு எப்ப தேவையோ அப்ப லிவிங்கா இருக்கும். அதுக்கு எப்ப தேவையில்லையோ அப்ப நான் லிவிங்கா இருக்கும். நான் லிவிங் ஸ்டேட்லயுமே அதால சடனா லிவிங்கா டர்ன் ஆகி டிசீஸ் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து வைரஸோட ஒரு பர்டிகுலர் பியூட்டி. அந்த லிவிங் அண்ட் நான் லிவிங் நேச்சரை we are calling it as மீசோபயோட்டிக். ஓகேங்களா? ஸோ த எக்ஸாம்பிள்ஸ் வைரஸஸ், வைராய்ட், இது ரெண்டுமே வந்து மீசோபயோட்டிக் தான். இது இல்லாம ஏபயாட்டிக் டிசீசஸ், நான் பேராசைட்டிக் ஆர் ஏபயாட்டிக் டிசீசஸ், சோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். இப்போ ரைஸ்ல பார்த்தோம்னா ஹை சாயில், ஈவன் சில்லியில பார்த்தா ஹை சாயில் மாய்ஸ்சர். எப்பயுமே சில்லி பிளான்ட் ஃபீல்டு வந்து வெட்டாவே இருக்கு. எஸ்பெஷலி த ஹைபிரிட்ஸ், ஹைபிரிட் சில்லிஸ்ல ஃபீல்டு வந்து வெட்டாவே இருக்குன்னா அந்த சில்லி வந்து வில்ட் ஆகும். பார்க்குறவங்களுக்கு அது ஒரு டிசீஸ் மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒரு ரீசன் மாதிரியே தெரியும். பட் ஃபீல்டில் வந்து வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது. சில்லி ஹைபிரிட் கல்டிவேஷன் ஃபீல்டில் வாட்டர் கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து சில்லி டியூ டு த அனரோபிக் ரெஸ்பிரேஷன் கீழே வந்து ரூட்டால ரெஸ்பிரேட் பண்ண முடியாது. சில்லி பிளான்ட் வந்து வில்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ லேக் ஆர் எக்ஸஸ் ஆஃப் சாயில் மாய்ஸ்சர், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பிசியாலஜியில் டீட்டெயில்டாக படிப்பீங்க, பிசியாலஜி அண்ட் சாயில் சயின்ஸில். ஸோ இங்கே நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறேன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லேக் ஆஃப் ஆக்சிஜன், பிளாக் ஹார்ட் ஆஃப் பொட்டேட்டோ. அடுத்து கைரா டிஃபிஷியன்சி. ஈவன் அதை வந்து கைரா டிசீஸ்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அதை ரிப்போர்ட் பண்ணவர் ஒரு பேத்தாலஜிஸ்ட் ஒய்எல் மினே அப்படின்றவர் உத்தரப்பிரதேஷ்ல ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் ரிப்போர்ட் பண்ணும்போது கைரா டிசீஸ் ரிப்போர்ட் பண்ணுறதால அது இன்னும் பேத்தாலஜிலையும் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைரா டிசீஸ் பை ஜிங்க் டிஃபிஷியன்சி. அடுத்து வந்து டிப் ராட் ஆர் நெக்ரோசிஸ் ஆஃப் மேங்கோ கிராப். நான் கிராப்பை மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். டிப் ராட் ஆர் நெக்ரோசிஸ் ஆஃப் மேங்கோ பை போரான் டிஃபிஷியன்சி. இதெல்லாம் வந்து ரொட்டீனா கேட்டுட்டு இருக்க கொஸ்டின், அதனால நான் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேத்தஜன்ஸ் நான் இங்க இன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ யூகேரியோட்ல என்னென்ன வருதுன்னா குரோமிஸ்டா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கே. மீசோபயோட்டிக்ல என்னென்ன வருதுன்னா வைரஸ். இது இல்லாம சப் வைரல் ஏஜென்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கு. சப் வைரல் ஏஜென்ட்னா வைரஸை விட சின்னதா இருக்கும். லைக் வைராய்டு, சேட்டிலைட் வைரஸ், சேட்டிலைட் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதுதான் ஒரு பிளான்ட் செல்லோட சைஸ். அந்த பிளான்ட் செல்லுக்குள்ள இந்த ஆர்கானிசம்லாம் என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ வி cannot see this வைராய்டு வைரஸஸ் வித் அவர் நெக் ஐ. ஓகேங்களா? ஸோ அடுத்து ப்ரொகேரியோட், அதுக்கு அடுத்த லெவல் பாக்டீரியா, ஸ்மாலர் பாக்டீரியா. மோலிகூட்ஸ். இந்த மோலிகூட்ஸ்ன்றது வந்து இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் திஸ் த்ரீ: ஃபாஸ்ட் ஃபேஸ் வாஸ்குலர் பாக்டீரியா, பைட்டோபிளாஸ்மா, ஸ்பைரோபிளாஸ்மா. இது மூணுத்தையுமே வந்து இப்போ வந்து மோலிகூட்ஸ் தான் சொல்றோம். அதுவும் ப்ரொகேரியட் தான், சிங்கிள் செல் ஆர்கானிசம். ஸோ இது இல்லாம நெமட்டோடு இருக்கு. ஸோ பிளான்ட் செல்லுக்குள்ள தலையை விட்டு அது மூலியமா உள்ள இருக்கிற நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர்ஸை சக் பண்றதுதான் நெமட்டோட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது சைஸ் ஆஃப் ஃபங்கல் மைசிலியம் என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த பர்டிகுலர் பிக்சரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாம இருக்கிற பேத்தஜன்ஸ்னு பார்த்தோம்னா ஃபெனோலகமிக் ஃபிளாரிங் பேராசைட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பேத்தஜன்ஸ், மேஜர் கரண்ட் பேத்தஜன்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு பேத்தஜன்ஸா சிம்பிளா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவா. ஓகேங்களா? ஸோ மீனிங் புரிஞ்சு படிக்கிறது வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். புரோட்டோசோவானா, புரோட்டோன்னா பிரிமிட்டிவ் ஃபர்ஸ்ட், ஜோவானா அனிமல், ஃபர்ஸ்ட் அனிமல். அதுதான் இதோட இந்த வேர்டோட மீனிங். இந்த புரோட்டோசோவா எல்லாமே வந்து ஹெட்ரோட்ரோபிக், பேகோட்ரோபிக், பிளாஸ்மோடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளாஸ்மோடியல், அமீபாய்டு, பிளாஸ்மோடியல் ஆர் அமீபாய்டு, ஹாப்ளாய்டு, ஜெனட்டிக்கலி ஓரியன் தான் இருக்கும். ஹாப்ளாய்டு. இந்த புரோட்டோசோ ஃபுல்லாவே ஹெட்டிரோகாண்ட் விப்ளாஷ் ஃபிளஜெல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்டிரோகாண்ட்னா டூ அன்ஈக்குவல் சைஸ். ஹெட்டிரோகாண்ட், காண்ட்னா இந்த ஃபிளஜெல்லா, ஹெட்டிரோகாண்ட்னா டூ அன்ஈக்குவல் சைஸ் ஃபிளஜெல்லா. ஓகேங்களா? விப்ளாஷ்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஃபிளஜெல்லா இருக்கும். ஒன் இஸ் விப்ளாஷ் ஃபிளஜெல்லா, அனதர் ஒன் இஸ் டின் செல், TINSEL. விப்ளாஷ் ஃபிளஜெல்லா, டின் செல் ஃபிளஜெல்லா. டின் செல் ஃபிளஜெல்லால ஹேர்ஸ் இருக்கும். விப்ளாஷ் ஃபிளஜெல்லால நார்மல் த்ரெட் லைக் வித்தவுட் எனி ஹேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதான் விப்ளாஷ் ஃபிளஜெல்லா. ஸோ இந்த புரோட்டோசோவாலே அகைன் டூ டைப்ஸ் இருக்கு. ஃபங்கை லைக் புரோட்டோசோவா. எக்ஸாம்பிள் கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ், பிளாஸ்மோடியோபோரா பிரைசிக்கி, ஃபங்கை லைக் புரோட்டோசோவா. அனதர் ஒன் இஸ் ஃபிளஜெல்லேட் புரோட்டோசோவா, பைட்டோமோனாஸ். அதுதான் எக்ஸாம்பிள். அது இட்ஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து குரோமிஸ்டா. So some of you may come across the chromista, some of you may not study the chromista. ஏன்னா நான் படிக்கும்போது இது வந்து மாஸ்டிகோமைகோட்டினா தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இது வந்து குரோமிஸ்டா.
ஓகேங்களா? இந்த குரோமிஸ்டாவுமே ஹெட்ரோட்ரோபிக், அப்சார்ப்டிவ். இதோடைய செல்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். செல் வால் ஆஃப் குரோமிஸ்டா அதுதான் இம்பார்ட்டன்ட். மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பீட்டா குளுக்கான். இது வந்து டிப்ளாய்டு நேச்சர். டிப்ளாய்டு 2n. புரோட்டோசோவா N1N. இது வந்து ஹாப்ளாய்டு. இது வந்து டிப்ளாய்டு 2n. இதுல வந்து 2 ஃபிளஜெல்லாஸ் இருக்கும். ஒண்ணு வந்து விப்ளாஷ் ஃபிளஜெல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா இந்த கீழே ஜஸ்ட் லைக் எ த்ரெட். அனதர் ஒன் வந்து டின்செல் ஃபிளஜெல்லா இன்செக்டோட ஆண்டனா மாதிரி வித் சம் ஹேர்ஸ். டின்செல் ஃபிளஜெல்லா ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து குரோமிஸ்டாவோட கேரக்டர். ஸோ இது குரோமிஸ்டாவோட பிக்சர்ஸ். ஆந்த்ரிடியம், ஊகோனியம். இதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் குரோமிஸ்டாக்கு. செக்ஷுவலா இந்த குரோமிஸ்டா பேத்தஜன்ஸ் எல்லாம் ஸ்பொராஞ்சியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருந்து ஜூஸ்போர் ரிலீஸ் பண்ணும். செக்ஷுவலி ஊஸ்போர், ஏசெக்சுவலி ஜூஸ்போர். இது வந்து ஸ்பொராஞ்சியா. இந்த ஸ்பொராஞ்சியா ஓப்பன் ஆகி ஜூஸ்போர் ரிலீஸ் பண்ணும். இதுதான் ஜூஸ்போர்ஸ் ஓகேங்களா? இதுதான் வந்து குரோமிஸ்டாவோட நேச்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன். இதுல இருக்கக்கூடிய டிசீசஸ்னு பார்த்தோம்னா ஒன்லி 4 to 5 டிசீஸ். கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. வெறும் 4 to 5 டிசீஸ் தான். டேம்பிங் ஆஃப் நாற்றழுகல், லேட் பிளைட் பின் கருகல் நோய் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேம்பிங் ஆஃப் நாற்றழுகல், செகண்ட் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பின் கருகல் நோய் ஓகேங்களா? தேர்டு வந்து டவுனி மில்டியூ. டவுனி மில்டியூ அடிசாம்பல் நோய். டவுனி மில்டியூனா தமிழ்ல அடிசாம்பல் நோய். லாஸ்ட் வந்து ஒயிட் பிளிஸ்டர். ஒயிட் பிளிஸ்டர் இதுக்கு முன்னாடி அதோட பழைய பேர் வந்து ஒயிட் ரஸ்ட், வெண் துரு நோய்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது ஒயிட் பிளிஸ்டர்னு மாற்றிருக்காங்க. ஒயிட் பிளிஸ்டர்னு மாற்றினதுக்கு அப்புறம் அதுக்கு இன்னும் தமிழ் பேர் எதுவும் யாரும் கிளியரா கொடுக்கல. ஸோ இந்த 4 தான் வந்து மேஜர் டிசீசஸ் குரோமிஸ்டா கீழே இருக்கிறது. ஸோ அடுத்த கேட்டகரி ஃபங்கை. ஸோ இதுதான் வந்து இருக்கிற பேத்தஜன்ஸ்ல மேஜர் பேத்தஜன். மேஜர் பிளான்ட் பேத்தஜன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபங்கை தான். அதுக்கு அடுத்து வைரஸ் இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு. ஸோ ஃபங்கை யூகேரியோட்டிக். குளோரோஃபிலஸ் குளோரோஃபில் இருக்காது. யூனிசெல்லுலர் ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலர். பேக்கர்ஸ் ஈஸ்ட் நம்ம பேக்கரியில யூஸ் பண்ற ஈஸ்ட் வந்து யூனிசெல்லுலர். அது ஒரு ஃபங்கை. ஸோ மற்றது எல்லாமே வந்து மல்டி செல்லுலார் தான். ஈஸ்ட் தவிர மற்றதெல்லாம் மல்டி செல்லுலார். ஸோ இந்த ஃபங்கஸ் வந்து நியூட்ரியன்ட் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த மைசிலியம் ஹைஃபல் டிப் வந்து செல்லுக்குள்ள போயிட்டு நியூட்ரியன்ட்டை அப்சர்வ் பண்ணும். ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபங்கஸோட கேரக்டர். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க பிக்சர்ல இருக்கிறது ஃபுல்லாவே வந்து மைசிலியம் ஹைஃபைட் ஓகேங்களா? ஸோ இந்த ஹோல் திங்ஸ் இந்த ஹோல் திங்ஸ் வந்து தாலஸ் ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் தாலஸ்ல இந்த ஒரு ரீஜியனை மட்டும் என்னன்னு கேட்டா மைசிலியம். இதுல இந்த டிப்பை மட்டும் பார்த்தோம்னா இட் இஸ் எ ஹைஃபைட் ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபங்கை. ஃபங்கை எக்ஸாம்பிள் நிறைய டிசீஸ் சொல்லலாம். ரஸ்ட், ஸ்மட்டு, பண்ட்டு, பவுடர் மில்டியூ, டவுனி மில்டியூ, லீவ் ஸ்பாட் எல்லாமே. அடுத்து வந்து பாக்டீரியா. ஸோ ஃபங்கஸை கூட நம்ம கண்ணில் பார்த்துடலாம். ப்ரோமிஸ்டாவை கூட சம்டைம்ஸ் அதோடைய மைசிலியல் குரோத்தை நம்ம வி கேன் சி நேராகவே பார்க்கலாம் இன்ஃபெக்டட் சைட்ல. பட் இந்த பாக்டீரியா வந்து கண்ணில் பார்க்கவே முடியாது. இட் இஸ் எ கம்ப்ளீட் மைக்ரோஸ்கோபி. கம்ப்ளீட்லி மைக்ரோஸ்கோபிக். நுண்ணோக்கி மூலயமா மட்டும்தான் இந்த பாக்டீரியாவை நம்ம பார்க்க முடியும். இது வந்து யூனிசெல்லுலார் சிங்கிள் செல் ப்ரோகேரியோட்டிக்ல யூனிசெல்லுலார். இதுல குளோரோஃபில் இருக்காது. இதோடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா ஏசெக்சுவலி பை மீன்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஈவன் மைக்ரோபயாலஜில அதை டீட்டெயிலா எடுப்பாங்க. ஸோ பைனரி ஃபிஷன். இந்த பாக்டீரியா வந்து ஸ்மாலர் தென் த ஃபங்கை, மோஸ்ட்லி சாப்ரோஃபைட். சாப்ரோஃபைட்னா ஹோஸ்ட் இல்லாமலும் இதால வாழ முடியும். பிளான்ட் ஹோஸ்ட் இல்லாமலும் இதால வாழ முடியும். சாப்ரோஃபைட். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ரக்சர் லெவல்ல பெருசாக தேவைப்படாது. ஸோ அடுத்து வந்து வைரஸ். ஸோ நான் சொன்னேன் ஃபங்கஸ் தான் வந்து மேஜர் பேத்தஜன். இப்போ இருக்கிற பேத்தஜன்ஸ் டோட்டலாக 13 to 15 டிஃப்ரெண்ட் பிளான்ட் பேத்தஜன்ஸ் இருக்கு அட் ப்ரெசன்ட். அந்த 13 to 15 டிஃப்ரெண்ட் பேத்தஜன்ஸ்ல ஃபங்கஸ் தான் டாப் 1. ஏன்னா ஃபங்கஸ் தான் நிறைய டிசீஸ் காஸ் பண்ணுது. ஃபங்கஸ் அடுத்து வைரஸ் தான். நான் படிக்கும்போது யூஜி படிக்கும்போதெல்லாம் வைரஸ் வந்து ஒரு பெரிய டிசீஸே கிடையாது, பெரிய பேத்தஜனே கிடையாது. பட் இன்னைக்கு வைரஸ் தான் ஒரு பெரிய பேத்தஜன், செகண்ட் லார்ஜஸ்ட் பேத்தஜன். ஈவன் இன்னொரு 2-3 வருஷம் போச்சுன்னா வைரஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பேத்தஜன் பிகாஸ் எ ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் நேச்சர். ஓகே, ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் அண்ட் ஆல்சோ த கிளைமேட் கேட்டஸ்ட்ரோஃப். நேற்று சொல்லியிருந்தேன் கிளைமேட் கேட்டோஸ்ட்ரோப்னால இந்த பேத்தஜன்ஸ் உடைய நேச்சர் எல்லாமே மாறுது டியூ டு மியூட்டேஷன் ஓகேங்களா? ஸோ வைரஸ் வருவோம். வைரஸ் மீன்ஸ் ஸ்லைமி பாய்சனஸ் லிக்விட். ஸ்லைமி பாய்சனஸ் இன்ஃபெக்ஷியஸ் லிக்விட். இதுதான் அதுக்கான
கரெக்ட் டெஃபினிஷன். வைரஸ் வந்து அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக். அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக்னா நார்மல் மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் பார்க்க முடியாது. வி நீட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் வைரஸை பார்க்க முடியும். இந்த வைரஸஸ் எல்லாமே ஆப்ளிகேட் பாராசைட்டிக் பேத்தஜன். ஏன்னா ஆப்ளிகேட் பாராசைட்னா இட் வில் லைவ் ஒன்லி இன் த லிவிங் ஹோஸ்ட். இட் நீட் ஒன்லி லிவிங் ஹோஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் இட்ஸ் லைஃப் சைக்கிள். அது வாழறதுக்கும் அதோடைய வாழ்க்கையை கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கும் இதுக்கு வந்து ஒரு லிவிங் ஹோஸ்ட், உயிருள்ள ஒரு தாவரம் தான் தேவை. உயிருள்ள ஒரு தாவரத்துல மட்டும்தான் வைரஸால இன்ஃபெக்ஷன் எடுக்க முடியும், வைரஸால மல்டிப்ளை பண்ண ரீப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் தான் ஆப்ளிகேட் பாராசைட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் எப்பயும் கேட்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த அவுட்ரு திங், இந்த பனானா மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது ஒரு பனானா லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலி. இந்த டொபாக்கோ வைரஸஸோட அவுட்ரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ப்ரோட்டீன் கோட், ப்ரோட்டீன் சொல்லுவோம், ஆர் ப்ரோட்டீன் கோட். இந்த இண்டிவிஜுவல் திங்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் கோட். இதுக்கு நடுவில் இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? இட்ஸ் ஏ ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. பாசிட்டிவ் சென்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாசிட்டிவ் சென்ஸ் ஆர்என்ஏ வைரஸ். அடுத்து ஃபைட்டோபிளாஸ்மா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபைட்டோபிளாஸ்மா வந்து இன்னமும் ஏஓ எக்ஸாம்ஸ்ல மைக்ரோ பிளாஸ்மா தான் கேட்டுட்டு இருக்காங்க, அப்படி இல்லைன்னா எம்எல்ஓன்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அந்த பேரெல்லாம் மாற்றி ரொம்ப வருஷம் ஆகுது. பட் அட் த சேம் டைம் நம்ம அதை பார்த்து தான் ஆகணும், பிகாஸ் நமக்கு அது தேவை. எம்எல்ஓ மைக்ரோ பிளாஸ்மா இப்போ எங்கே இருக்குன்னா அனிமல் டிசீசஸ் எல்லாம் தான் வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்மா ஒரு எம்எல்ஓ காஸ் பண்ணிட்டு இருக்குது. பிளான் டிசீஸ் கிடையாது. பட் பேரை மாற்றிட்டோம். பேரை மாற்றிட்டோம்னா அது வேற இது வேற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவுக்கு வந்தோம்னா, ஃபைட்டோபிளாஸ்மோட கேரக்டர் வந்து லேக் ஆஃப் செல்வால். செல்வாலே இருக்காது. செல்வாலுக்கு பதில் ட்ரிபிள் லேயர் மெம்பரைன் இருக்கும். 3 லேயரா மெம்பரைன் இருக்கும். உள்ள சைட்டோபிளாசம், ரைபோசோம், நியூக்ளியர் மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். இது வந்து பிளியோமார்பிக். மார்பிக் அப்படின்னா ஷேப், மார்பாலஜி, அப்பியரன்ஸ், ஷேப். பிளியோனா சேஞ்சிங், சேஞ்சிங் இன் ஷேப். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பை மாத்திட்டே இருக்கு. ஏன்னா செல்வால் கிடையாது. செல்வால் இருந்தா மட்டும்தான் ஒரு கான்கிரீட் ஷேப் இருக்கும். செல்வால் இல்லைன்றதுனால ஒரு பர்டிகுலர் ஷேப்பே கிடையாது அதுக்கு. அதனால அதோடைய ஷேப்பை வந்து இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம கல்ச்சர் பண்ணோம்னா, ஃப்ரைடு எக், நம்ம முட்டையை வந்து ஃப்ரை பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கும் பெட்ரி பிளேட்ல ஆர்டிஃபிஷியல் கல்ச்சரிங் பண்ணும்போது. ஸோ இதுல வந்து டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். இதை ஏன் இங்க கொடுக்குறேன்னா, வைரஸ்ல வந்து எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ ஏதாவது ஒன்று தான் இருக்கும் வைரஸ்ல. பட் இதுல வந்து டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். இது ப்ரொடியூஸ் பண்ற சிம்டம்ஸ்னு பார்த்தா லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், செசாம் பில்லோடி, சாண்டில் ஸ்பைக் டிசீஸ், கட் ஃபிளார் எல்லோஸ், நிறைய கட் ஃபிளார்ஸ்ல எல்லோஸ் காஸ் பண்ணும், ஸ்டண்டிங் காஸ் பண்ணும், விச்சஸ் ப்ரூம் டிசீஸ், கொக்கோல விச்சஸ் ப்ரூம் காஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இதோட மேஜர் டிசீசஸ். இதை வந்து லீஃப் ஹாப்பர் டிரான்ஸ்மிட் பண்ணுது. எல்லா ஃபைட்டோபிளாஸ்மாவுமே வந்து லீஃப் ஹாப்பர் டிரான்ஸ்மிட்டர் தான். இதுல மெயினா 2 லீஃப் ஹாப்பர் நம்ம பார்க்கணும். ஒன்னு ஹிசிமோனாஸ் ஃபிசிட்டிஸ் டிரான்ஸ்மிட்டிங் லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், அனதர் ஒன் ஒரோஷியஸ் ஆல்பிசிங்டஸ், ஓகே, டிரான்ஸ்மிட்டிங் செசாம் பில்லோடி. இது 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபைட்டோபிளாஸ்மா இன்சென்சிட்டிவ் டு பெனிசிலின், சென்சிட்டிவ் டு டெட்ராசைக்ளின். ஸோ இதுலயே ஒரு கிளியர் கட் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பெனிசிலின் இருக்கு இல்லைங்களா, இந்த பெனிசிலின் வந்து பெப்டிடோகிளைகான் லேயரை தான் அட்டாக் பண்ணும். ரிமெம்பர் பி, ஓகே. இந்த பெனிசிலின் வந்து பெப்டிடோகிளைகான் லேயரை தான் அட்டாக் பண்ணும். இந்த பெப்டிடோகிளைகான் லேயர் எங்க இருக்குன்னு பார்த்தா பாக்டீரியாவோட செல் வால்ல இருக்கு. கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவோட செல் வால்ல பெப்டிடோகிளைகான் 80% இருக்கும். கிராம் நெகட்டிவ் செல் வால்ல பெப்டிடோகிளைகான் 20% இருக்கும். இந்த பெப்டிடோகிளைகான் பாக்டீரியாவோட செல் வால்ல தான் இருக்கு. ஸோ இந்த பெப்டிடோகிளைகானை தான் இந்த பெனிசிலின் வந்து அட்டாக் பண்ணும். அதுதான் டார்கெட் இந்த பெனிசிலினுக்கு. பட் இந்த ஃபைட்டோபிளாஸ்மா பார்க்கும்போது இங்க செல் வாலே முதல்ல கிடையாது. அப்புறம் எப்படி பெப்டிடோகிளைகான் லேயர் வரும்? அதனால இந்த பெனிசிலினால இங்க வந்து ஒர்க் ஆகவே முடியாது. ஸோ அதுக்கு பதில் டெட்ராசைக்ளின் நம்ம யூஸ் பண்ணலாம். டெட்ராசைக்ளின் மட்டும்தான் இந்த ஃபைட்டோபிளாஸ்மாவை கில் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபைட்டோபிளாஸ்மாவோட நேச்சர் அண்ட் எக்ஸாம்பிள் டிசீசஸ். அடுத்து ஸ்பைரோபிளாஸ்மா. ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒன்றும் பெரிய பேத்தஜன் இல்லை ஃபார் அவர் எக்ஸாம்ஸ். ஸோ பேசிக்லி இட்ஸ் எ ஹெலிக்கல் ஷேப். இதுக்கும் செல்வால் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அனிமல் கொலஸ்ட்ரால் வேணும். பிளான்ட்ல கொலஸ்ட்ரால் கிடையாது, அனிமல்ஸ்ல மட்டும்தான் கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ இட் நீட் கொலஸ்ட்ரால்
ஃபார் மல்டிப்ளையிங். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் நம்ம கல்ச்சர் பண்ணோம்னா கொலஸ்ட்ரால் தேவை. இன்செக்ட்ஸ்ல மைல்டு கொலஸ்ட்ரால் இருக்கு, ரேட்ல கொலஸ்ட்ரால் இருக்கு. இதுலலாம் இது ஃபாஸ்டா மல்டிப்ளை ஆகும். பட் பிளான்ட்ல இதோட மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஸ்லோ தான். ஸோ த சேம் கண்டிஷன். இது இது இதுக்கு செல்வால் இல்லைன்றதுனால பெனிசிலின் இங்க வேலை செய்யாது. பெனிசிலின் பதில் எரித்ரோசின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் டெட்ராசைக்ளின் என்ற ஆன்டிபயோட்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது காஸ் பண்ற டிசீஸ் கான்ஸ்டன்ட், அதான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் டிசீஸ். அதுக்கு அடுத்து சிட்ரஸ் ஸ்டப்போன். இது ரெண்டு தான் இது காஸ் பண்ற டிசீஸ். ஸோ அடுத்து வைராய்டு. இதுவும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் பேத்தஜன் நம்ம கண்ட்ரஸ்ட்ல இல்லை. ஸோ ஏஓ எக்ஸாம்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ வைராய்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்மால் லோ மாலிகுலர் வெயிட் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னா ஆர்என்ஏ, அதுதான் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னா ஆர்என்ஏ. ஸோ வைராய்டு ஆர் ஸ்மால் லோ மாலிகுலர் வெயிட் ஆர்என்ஏ வித்தவுட் புரோட்டீன் கோட். வைரஸ்ல வந்து ஆர்என்ஏக்கு மேல புரோட்டீன் கோட் இருக்கும், இல்ல டிஎன்ஏக்கு மேல புரோட்டீன் கோட் இருக்கும். இங்க ஒன்லி ஆர்என்ஏ தான், புரோட்டீன் கோட் கிடையவே கிடையாது. இது பிளான்ட்டுக்குள்ள போயிட்டு தான் மல்டிப்ளை ஆகும் வைரஸ் மாதிரி. அதனால இது மினி வைரஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர், கிரைசாந்திமம் ஸ்டன்ட்டு, கோகனட் கடாங் கடாங், இதெல்லாம் தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இதுல இதுல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்ன, பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர். இதுதான் அந்த பிக்சர், பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர். இதுதான் அந்த வைராய்டோட ஸ்ட்ரக்சர். நீங்க பார்க்குற ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஆர்என்ஏ, ஃபுல் ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து ஆல்கே. ஸோ ஆல்கேல நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேத்தஜன் தான். இந்த ஒரு பேத்தஜன்ல இருந்து எப்படியும் சம்டைம்ஸ் தேர் வில் பி சம் கொஸ்டின். அதனால நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இந்த ஆல்கேவும் ஃபங்கை மாதிரி தான். இட்ஸ் யூகேரியோட்டிக், யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், மோஸ்ட்லி அக்வாட்டிக். மோஸ்ட்லி அக்வாட்டிக் கண்டிஷன்ல தான் இந்த ஆல்கே இருக்கும். வெரி ரேர்லி இந்த டெரஸ்ட்ரியல் என்விரான்மெண்ட். ஸோ ஒரே ஒரு பேத்தஜன் தான் நமக்கு இருக்கு, அது சஃபாலுரஸ் ஸ்பீஷிஸ். சஃபாலுரஸ் ஸ்பீஷிஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே பேத்தஜன். இந்த ஆல்கே வந்து சம்டைம்ஸ் இட் மே ஹாவ் குளோரோஃபில். குளோரோஃபில் இருக்கக்கூடிய ஒரு பேத்தஜன் தான் ஆல்கே. ஸோ ஆல்கேல குளோரோஃபில் இருக்கும், போட்டோசிந்தசிஸ் பண்ணும். இந்த ஆல்கே வந்து செக்ஷுவலாகவும் ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் அஸ் பைக்காலஜி ஆர் ஆல்காலஜி. ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் பைக்காலஜி ஆர் ஆல்காலஜி ஆர் ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் அஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பைக்காலஜி ஆர் ஆல்காலஜி. ஸோ த டிசீஸ் இஸ் ரெட் ரஸ்ட். இது பழைய பேரு. இப்போ இந்த ரெட் ரஸ்ட்ன்ற நேமே கிடையாது. இப்ப இருக்கிற பேர் வந்து ஆல்கல் ஸ்பாட். ஏன்னா ரஸ்ட் டிசீஸ் எல்லாமே வந்து ஃபங்கஸ் தான் காஸ் பண்ணும், இது ஆல்கே. ஓகேங்களா? அதே போல ரஸ்ட் டிசீஸ்க்கான கேரக்டர் வந்து இங்க கிடையவே கிடையாது. அதனால அந்த பேரை மாத்திட்டாங்க. ஈவன் 2000ல அந்த பேரை மாத்திட்டாங்க. பட் இன்னும் நம்ம புக்ஸ்ல அதுதான் இருக்கு, அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நான் இங்க ரெட் ரஸ்ட்னு கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் கொஸ்டின் எடுக்கிறவங்க அப்டேட்டடா இருந்தாங்கன்னா அவங்க ஆல்கல் ஸ்பாட்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெட் ரஸ்ட் ஆர் ஆல்கல் ஸ்பாட் காஸ்ட் பை செஃபாலுரஸ் வைரசன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே வந்து டீல வந்துச்சுன்னா செஃபாலுரஸ் டிஏ, மேங்கோல வந்துச்சுன்னா செஃபாலுரஸ் ராமோசம் ஆர் செஃபாலுரஸ் மாஞ்சிஃபரே. ஓகேங்களா? ஸோ காஃபில வந்துச்சுன்னா செஃபாலுரஸ் காஃபி. 4 different species are there. So last one, phanerogamic parasites. Phanerogamic parasites ல 4 different types இருக்கு. Complete stem parasite or total stem parasite. Complete stem parasite or total stem parasite. First one, Cuscuta. இது வந்து scientific name, common name வந்து daughter. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் ஸ்லைடு தரவா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா இருக்கும். We are expecting a question from this particular slide. Complete stem parasite or total parasite, Cuscuta is a scientific name, daughter என்றது common name. அதே மாதிரி total root parasite or complete root parasite, Warabangi scientific name, broom rape வந்து common name. இந்த Warabangi வந்து mainly tobacco. இந்த second picture, Warabangi வந்து mainly இந்த tobacco. நம்ம கண்டிஷனுக்கு டொபாக்கோல மட்டும்தான். பட் கஸ்குட்டா பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே இருக்கும், எல்லாத்துலயுமே வரும். மெயின் கிராப்னா இப்போதைக்கு ஆனியன் தான். ஆனியன்ல மேஜரா இருக்கும். ஆனியன் இல்லாம சம்டைம்ஸ் கிரவுண்ட்நட்ல கூட வருது. எல்லா கிராப்லயுமே வரும். பட் மெயினா எக்கனாமிக் ஈல்டு லாஸ் வந்து ஆனியன்ல தான் அந்த கஸ்குட்டா காஸ்ட் பண்ணுது. அடுத்து வந்து பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட். ஓகே, லொராந்தஸ். லொராந்தஸ்ன்றது பழைய சயின்டிபிக் நேம். இப்ப இருக்கிற கரண்ட் சயின்டிபிக் நேம் டென்ட்ரோப்டே. காமன் நேம் வந்து ஜெயிண்ட் மிஸ்டில் டாய். ஜெயிண்ட் மிஸ்டில் டாய் தான் காமன் நேம்.
ஸோ ட்ரீஸ்க்கு மேல வந்து இது அப்படியே படர்ந்துட்டு இருக்கும். ஈவன் லாஸ்ட் கிளாஸ் கூட டிஸ்கஸ் பண்ணோம். விருக்ஷபக்ஷா அப்படின்ற பேர்ல. ஓகேங்களா? இதோட சான்ஸ்கிரிட் நேம் விருக்ஷபக்ஷா. அதுதான் லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்ஷியல் ரூட் பாராசைட். ஓகேங்களா? அ பார்ஷியல் ரூட் பாராசைட் பார்த்தோம்னா ஸ்ட்ரைகா. ஸ்ட்ரைகா வந்து சயின்டிஃபிக் நேமு. விச்விட்ன்றது காமன் நேம். இந்த ஸ்ட்ரைகா வந்து மேஜர் ஹோஸ்ட். ஸ்ட்ரைகாக்கு எதுன்னு பார்த்தோம்னா சொர்க்கம், சுகர் கேன். இது 2 தான் வந்து நம்ம அ கண்டிஷன்ல மேஜர் ஹோஸ்ட் இந்த ஸ்ட்ரைகாக்கு. ஸோ இதுதான் வந்து என்னையோட கிளாஸ். எஸ்பெஷலி த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ் ஆஸ் வெல் அஸ் த கேட்டகரிஸ் ஆஃப் பிளான்ட் பேத்தஜன்ஸ். ஸோ அதுதான் என்னையோட கிளாஸ். ஸோ இது இல்லாம இதுல கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கை விச் கேன் க்ரோ ஒன்லி ஆன் லிவிங் ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் ஆர். ஓகேங்களா? இது வந்து இன்டெப்த் இதுக்கான நோட்ஸ் வந்து ஆல்ரெடி புக்ல குடுத்துருக்கேன். ஈவன் அப்கமிங் கிளாஸஸ்லயும் இத டீல் பண்ணுவோம். ஸோ ஃபங்கை விச் கேன் க்ரோ ஒன்லி ஆன் த லிவிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லிவிங் பிளான்ட்ஸ்ல மட்டும் வரக்கூடிய ஃபங்கை ஆப்ளிகேட் பாராசைட். நான் வைரஸ டீல் பண்ணும்போது சொல்றேன். ஆப்ளிகேட் பாராசைட்னா இட் நீட் லிவிங் ஹோஸ்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன், மல்டிப்ளிகேஷன், காலனைசேஷன். லிவிங் ஹோஸ்ட்ல மட்டும் தான் இதால இருக்க முடியும். ஆப்ளிகேட் பாராசைட்னா இட்ஸ் நீட் கம்ப்ளீட் லிவிங் ஹோஸ்ட். ஸோ ஃபங்கையும் ஆப்ளிகேட் பாராசைட்டா சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ ஃபங்கை லிவிங் ஹோஸ்ட்ல மட்டும் தான் குரோ ஆகும்னா அது வந்து ஆப்ளிகேட் பாராசைட். ஏ இஸ் த ஆன்சர். இது வந்து 2008 கொஸ்டின். அடுத்து லொராந்தஸ் இஸ் ஏ பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட். லொராந்தஸ் வந்து ஒரு பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட். லாஸ்ட் ஸ்லைட்ல தான் கொடுத்துருந்தேன். பார்ஷியல் ஸ்டெம் பாராசைட் லொராந்தஸ். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா அது ரொட்டீனா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் லொராந்தஸ்ல இருந்து. அடுத்து வந்து ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஆன்சர் வித் பெர்டினன்ட் இஸ் அஸ்கோமா ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கஸ். ஓகேங்களா? ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராக்கெட், பெரிதீஷியம், அப்போதீஷியம், சூடோதீஷியம். இதுல வந்து எது வந்து அஸ்கோமா கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அஸ்கோமா இதுல எது கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யாருக்கா தெரியுமா இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது அஸ்கோமா ஆர் அஸ்கோமேட்டா கிடையாது அப்படின்ட்டு? அஸ்கோமானா செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ்டு பை அஸ்கோமைகோட்டா. செக்ஷுவல் ஃப்ரூட் அதான் அஸ்கோமாக்கான ரீசன். ஏன்னா நிறைய சினானிம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி எடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஸோ கரண்ட் நேம் அஸ்கோமா. இந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட்டட் கொஸ்டின் ஆக்சுவலி. நான் படிக்கும்போதெல்லாம் அஸ்கோமான்ற வேர்டே கிடையாது. அப்ப வந்து செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி, ஏசெக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி தான். இப்ப வந்து அதுக்கு அடுத்து வந்தது அந்த அஸ்கோமா. ஓகே. ஆர் அஸ்கோ கார்ப்னு கூட சொல்லுவாங்க. அஸ்கோமைகோட்டா. கார்ப்னா ஃப்ரூட்னு அர்த்தம். அஸ்கோ கார்ப். ஓகேங்களா? ஸோ நிறைய நேம்ஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி, அஸ்கோமா, அஸ்கோ கார்ப் 3 நேம் இருக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் கான்செப்ட்டுக்கு. ஸோ அஸ்கோமானா செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி ஆஃப் அஸ்கோமைகோட்டா. அதுதான் அஸ்கோமாக்கான கிளியர் டெஃபினேஷன். ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. பிராக்கெட், பெரிதீஷியம், அப்போதீஷியம், சூடோதீஷியம். இதுல எது வந்து அஸ்கோமைசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது? ஆர் எது வந்து அஸ்கோமா கிடையாது? எது செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி கிடையாது? ஸோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை. ஓகே. ஃபைன். ஆப்ஷன் ஏ வெரி குட். பிராக்கெட் வந்து செக்ஷுவல் ஃப்ரூட்டிங் பாடி கிடையாது. ஸோ இந்த பிராக்கெட் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணும்னா கேனோடர்மா ப்ரொடியூஸ் பண்ணும். கேனோடர்மா வந்து ஒரு பெசிடியோமைசிட்டஸ் மஷ்ரூம் ஃபங்கை. மஷ்ரூம் ஃபங்கை ஆர் வுட் ராட்டிங் ஃபங்கை. அது ஒரு வுட் ராட்டிங் ஃபங்கை கேனோடர்மா. இட்ஸ் காசிங் தான்ஜூர் வில்ட். கேனோடர்மா தான்ஜூர் வில்ட். அந்த கேனோடர்மா தான் பிராக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதனால இங்க நான் ஹைலைட் பண்ணி ஆகணும். கேனோடர்மா தான்ஜூர் வில்ட். அதுதான் வந்து பிராக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது இல்லாம அஃப்ளோடாக்சின் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்கோடாக்சின். இது ஃபுட் சயின்ஸ்லயும் கேட்பாங்க, பேத்தாலஜிலையும் வரும் இது. பிகாஸ் வி ஆர் டீலிங் வித் த ஃபங்கஸ். ஸோ டேஷ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்கோடாக்சின் அப்படின்றது தான் கொஸ்டின் லாஸ்ட் ஏஓ எக்ஸாம்ல. ஸோ அஃப்ளோடாக்சின் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்கோடாக்சின். ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் இங்க ஜஸ்ட் டைரக்டா ஃபில்லப் மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வாட் தே ஹவ் ஆஸ்க்டு. ஸோ இங்க நீங்க வந்து எங்க ரொம்ப மேஜரா ஃபோக்கஸ் பண்ணணும்னா புரோமிஸ்டா, புரோட்டோசோவால ஒரே டிசீஸ் தான். கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். அந்த கிளப் ரூட் ஆஃப் கேபேஜோட பேத்தஜன் என்ன? அது எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? என்ன சாயில் பிஹெச்ல அது வரும்? ப்ளீஸ் நோட் த கொஸ்டின். என்ன மாதிரியான சாயில் பிஹெச்ல கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் வரும்? அசிடிக் சாயிலா, அல்கலி சாயிலா? அத நான் மேனேஜ்மெண்ட் டீல் பண்ணுவோம், டீல் பண்ணேன். பட் அட் த சேம் டைம் நோட் த கொஸ்டின்.
அசிடிக் சாயில்ல கிளப் ரூட் அதிகமா இருக்குமா? ஆல்கலி சாயில்ல கிளப் ரூட் அதிகமா இருக்குமா? எப்படி கிளப் ரூட்ட மேனேஜ் பண்ணலாம்? கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் மேனேஜ் பண்ணலாம். அதோட பேத்தஜன் என்ன? அந்த கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் லைஃப் சைக்கிள்ல என்ன மாரியான ஜூஸ்போர்ட்ஸ் இருக்கு? டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸ்போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு? இத மட்டும் நீங்க ஒரு தடவ ரீகால் பண்ணுங்க. இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து வந்து ஃபங்கைக்கு வந்தோம்னா, ஃபங்கைல வந்து இருக்கிற எல்லா பேத்தஜன்ஸ் அண்ட் டிசீசஸ், மேஜர் பேத்தஜன்ஸ் அண்ட் மேஜர் டிசீசஸ் வி வில் அப்கமிங் கிளாஸஸ்ல எடுப்பேன். அட் த சேம் டைம் ஒரு ரீகால் டைம் இருந்துச்சுன்னா குடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பாக்டீரியான்னு வரும்போது நம்ம சவுத் இந்தியன் கண்டிஷன்ல என்னென்ன மேஜர் பாக்டீரியல் டிசீசஸ் இருக்கு? லைக் சிட்ரஸ் கேங்கர். சிட்ரஸ் கேங்கர் அதோடைய சிட்ரஸ் கேங்கரை வந்து இப்போ வந்து என்ன வெக்டார் டிரான்ஸ்மிட் பண்ணுது? இவன் நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுக்கல. சிட்ரஸ் கேங்கர வந்து ஏசியாட்டிக் லீஃப் மைனர். லீஃப் மைனர்ன்றது அது பேரு. இப்போ கரண்ட் நேம் வந்து ஏசியாட்டிக் லீஃப் மைனர். அதுதான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. டிரான்ஸ்மிட் கிடையாது. ஸ்ப்ரெட் பண்ணுது. இன்டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்றது. டிசீஸ் பிரஷர் இன்கிரீஸ் பண்றது. ஸோ இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சிட்ரஸ் கேங்கர் இஸ் எக்ஸபரேட்டட் பை டேஷ் இன்செக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏசியாட்டிக் லீஃப் மைனர். ஸோ பாக்டீரியான்னு வரும்போது நம்ம சைட்ல எது எது மேஜர் டிசீஸ் பார்த்துக்கோங்க. பைட்டோபிளாஸ்மா டெஃபினட்டா லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் ஆஸ் வெல் அஸ் செசம் பில்லோடி இது ரெண்டுத்தையும் வித் வெக்டர் சயின்டிபிக் நேம் ஆஃப் த வெக்டர் ஹிஷிமோனஸ் பிக்சிஸ் ஒரோஷியஸ் ஆல்பிசிங்டஸ் அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆல்கேல செஃபாலோரஸ் வைரஸும் செஃபாலோரஸ் சிஎஸ் செஃபாலோரஸ் ராமோசம் செஃபாலோரஸ் காஃபி இது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க என்னென்ன கிராப்ல வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் வி வில் டீல் இந்த வென்எவர் கிராப் வைஸ் போகும்போது அதை டீட்டெயிலாக நம்ம டீல் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வைரஸ்க்கு வரும்போது நம்ம ரீஜன்ல இருக்கிற மேஜர் வைரஸ் அதுதான் முக்கியம். ஏன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்க வந்து நம்மள மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ்ல படிச்சுட்டு இருந்தாங்க. சில சமயம் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தும் பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, இல்லை கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்க என்ன இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்போ காஷ்மீர்ல வரக்கூடிய வைரஸை பத்தி இங்க கேட்க மாட்டாங்க. காஷ்மீர்ல மேஜர் வைரஸ்னு கேட்டா பிளம்பாக்ஸ் வைரஸ் அது இங்க கிடையவே கிடையாது. ஆப்பிள் மோசைக் வைரஸ் இங்க கிடையவே கிடையாது. ஸோ நீங்க இங்க எங்க செக்ரிகேட் பண்ணணும்னா என்ன வைரஸஸ் என்ன பாக்டீரியா தமிழ்நாட்டுல இருக்கு மேஜரா. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கிவ் மோர் ஃபோக்கஸ். அந்த வைரஸஸ் பத்தி டீட்டெயிலாக படிங்க. வைரஸ் பத்தி டீட்டெயில் இன் தி சென்ஸ் நேம் ஆஃப் த வைரஸ், வாட் இஸ் த வெக்டர், இஃப் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி. இப்போ பஞ்ச் டைப் ஆஃப் பனானா வந்து நமக்கு 1940 வந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்துச்சு. ஸோ இஃப் இட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரி, ஸோ அந்த இயர் இதை மட்டும் கொஞ்சம் ஹை லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க வைரஸ்ல. அடுத்து இந்த பெனரகமிக் பிளான் பாராசிட் எல்லாமே படிச்சுதான் ஆகணும் நாலுமே. ஏன்னா அதுல இருந்து இப்போ வரைக்குமே 2 கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். 2 கொஸ்டின் காமிச்சிட்டேன். நேற்றைய கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் காமிச்சேன், இன்னைய கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ்ல பேஸ்ட் ஆன் எக்ஸ்டெண்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் ஜியாகிரபிக் டிஸ்ட்ரிபியூஷன் அது இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் சர்வைவல் அண்ட் ஸ்ப்ரெட் இது இம்பார்ட்டன்ட். சீட்பார்ன், சாயில்பார்ன், ஏர்பார்ன், வெக்டர்பார்ன், எண்டமிக், எபிடமிக், ஸ்போரடிக், பேண்டமிக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அண்ட் கைரா டிஃபிஷியன்சி ஆர் டிசீஸ், கைரா ஜிங்க் டிஃபிஷியன்சி இது இட்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் ஆஃப்டன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஜஸ்ட் ஃபார் ரீகாலிங் யூ. ஓகே, so questions are most welcome from your side. If you have any doubts, please ask the question from this particular class. Yeah, please. If உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட். நான் வந்து உங்க டீச்சர்லாம் கிடையாது. there is no any two way communication here. டைரக்ட் கம்யூனிகேஷன் எதுவும் கிடையாது. நீங்க அந்த அந்த சைட் லைன்ல இருக்கீங்க, நான் இந்த சைட் லைன்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க ஃப்ரீயா கேட்கலாம். டோன்ட் ஹெசிடேட். Okay, fine. So go through the lecture and if you have any doubt, please ask me tomorrow. Even உங்களுக்கு கொஸ்டின் கேட்க ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் ப்ளீஸ் கம் டு த chat பாக்ஸ். ஓகேங்களா? யா, விருக்ஷபக்ஷா லைக் ஸ்பெஷல் நேம்ஸ் இன் பெனர்கமிக் பேராசைட்ஸ். விருக்ஷபக்ஷா மட்டும்தான் கொடுத்துருக்கோம். விருக்ஷபக்ஷானா லொராந்தஸ். பட் கஸ்குட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரைகாக்கோ இல்ல வரபாங்கிக்கோ வேற எந்த ஸ்பெஷல் நேம்ஸும் கிடையாது. லொராந்தஸ்க்கு மட்டும்தான் ஸ்பெஷல் நேம் இருக்கு. இட்ஸ் எ சான்ஸ்கிரிட் நேம் விருக்ஷபக்ஷா. இந்த விருக்ஷபக்ஷான்ற வேர்டு வந்து ஏன்ஷியன் டெக்ஸ்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் விருக்ஷாயுர்வேதா, கிருஷி பரசரா இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல வந்து
விருக்ஷபக்ஷா வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிருக்கேன். விருக்ஷபக்ஷா தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால தான் அதை ஹைலைட் பண்ணோம். ஹெல்மிந்தோஸ்போரியமோட நியூ நேம் ஆக்சுவலி 3 நேமே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க எந்த காலத்துல படிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த டிசீஸ் வரும்போது அதோட நேம் வந்து ஹெல்மிந்தோஸ்போரியம் ஒரைசே. 1991 டு 2000 வரைக்கும் அதோடைய நேம் வந்து பைபோலாரிஸ் ஒரைசே. இது ரெண்டுமே வந்து ஏசெக்சுவல் ஸ்டேஜஸ். ஹெல்மிந்தோஸ்போரியம், பைபோலாரிஸ் ரெண்டுமே ஏசெக்சுவல் நேம், ஏசெக்சுவல் ஸ்டேஜ். ஓகேங்களா? அதோட செக்ஷுவல் ஸ்டேஜ் இப்போ கரண்ட்லி 2012 இருந்து செக்ஷுவல் நேம் தான் யூஸ் பண்ணுன்ட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்லியிருக்காங்க. இப்பயுமே இப்போ வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் எம்எஸ்சி பண்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய தீசிஸ்ல இல்லை ரிசர்ச் வந்து செக்ஷுவல் நேம் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். ஸோ அதோட கரண்ட் நேம் செக்ஷுவல் நேம்னு பார்த்தா காக்லியோபோலஸ் நியாபியானஸ். இன்னும் டைப் பண்றேன். காக்லியோபோலஸ் நியாபியானஸ். ஈவன் ரைஸை பத்தின ரைஸ் டிசீஸ் ஆஃப் ரைஸ் படிக்கும்போது டெஃபினட்டா அந்த காக்லியோபோலஸ் நியாபியானஸ் பத்தி படிப்போம். ஓகேங்களா? காக்லியோபோலஸ் நியாபியானஸ். வெரி குட். ஸோ அடுத்து வந்து ஸ்பைரோபிளாஸ்மா எக்ஸாம்பிள். ஸ்பைரோபிளாஸ்மா டிசீசஸ் வந்து தமிழ்நாட்டிலே கிடையாது. அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. பட் அட் த சேம் டைம் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா த பேத்தோஜெனிக் எக்ஸாம்பிள் ஸ்பைரோஸ்போரா குங்கெல்லி. அதுதான் வந்து மேஜர் பேத்தோஜன் ஸ்பைரோபிளாஸ்மால. ஸ்பைரோபிளாஸ்மா குங்கெல்லி. ஓகேங்களா? அதுதான் மேஜர் ஸ்பைரோபிளாஸ்மா வாட் வி ஹேவ். அந்த ஸ்பைரோபிளாஸ்மா தான் சிட்ரஸ் கான்ஸ்டன்ட் காஸ் பண்ணுது. கான்ஸ்டன்ட் டிசீஸ் சிட்ரஸ் குங்கெல்லி. இது இல்லாம சிட்ரஸ் டபோன், ஸ்பைரோபிளாஸ்மா சிட்ரிக், சாந்தமனா சிட்ரி, சிட்ரஸ் கேங்கர் மாதிரி ஸ்பைரோபிளாஸ்மா சிட்ரி, சிட்ரஸ் டபோன். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் ஸ்பைரோபிளாஸ்மா குங்கெல்லி, சிட்ரஸ் ஸ்டபோன், ஸ்பைரோபிளாஸ்மா சிட்ரி. இது இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள். பட் ஸ்பைரோபிளாஸ்மா பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண தேவையில்ல. பட் பைட்டோபிளாஸ்மா வி ஹாவ் டு லுக் மோர். ஓகேங்களா? கேண்டிடேட்டஸ் பைட்டோபிளாஸ்மா ஆஸ்டரிஸ், கேண்டிடேட்டஸ் பைட்டோபிளாஸ்மா ஒரைசி. இது ரெண்டு தான் பைட்டோபிளாஸ்மாவோட எக்ஸாம்பிள்ஸ். ஏன்னா அதை இங்க நான் ஹைலைட் பண்ணி ஆகும். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எனி அதர் டவுட்ஸ்? Okay, so ஏதாவது டவுட் இருந்தாலும் go through the lecture, go through the notes what we have issued already. Notes lectures ரெண்டுத்தையுமே go through பண்ணுங்க. இது இல்லாம நீங்க ஏதாவது நோட்ஸ் வச்சிருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா we'll discuss in tomorrow morning session. Okay, so we'll wind up the session with this. Thank you all.